ஹாய் ஆர்மீஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து மேரிட் டு மீ மாமா அப்படிங்கிற ஜேகேவோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அப்போ தான் வந்துட்டு டெய்லி வர வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மறக்காமல் வரும். அதுவும் இல்லாமல் லைக் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக நல்லா படிச்சுட்டு இதெல்லாம் ஓகே, நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க. இது ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி. ஓகே, வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்னா, இப்போ தான் நீங்கள் 12th எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கீங்க. இன்னும் ஒரு எக்ஸாம் இருக்குது. நீங்கள் வீட்டுக்குள்ளே வரீங்க, பார்த்தா உங்கள் அப்பாவும் அம்மாவும் சைலண்ட்டாக உட்காந்து ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா அப்படி சொல்லிட்டு ஓடி போய் உங்கள் அம்மாவை ஹக் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா சிரிச்சிட்டு சீக்கிரமாக வந்துட்டு போல. எக்ஸாம் நடந்துட்டுருக்கல, 4 நாளாக சீக்கிரமாக தானேம்மா வரேன். அச்சோ, அம்மா டக்குன்னு மறந்துடுறேன்டி தங்கம். அடு போம்மா அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. அவர் உங்களை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு ஏதோ சொல்ல வராரு. டக்குன்னு உங்கள் அம்மா வந்து உங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு, அவளுக்கு எக்ஸாம் நடந்துட்டுருக்குங்க, சொல்லிக்கலாம். சரி அப்படி சொல்லிட்டு அவர் சரி வேணும் அப்பா போயிட்டாரேன். சரிப்பா அப்படின்னு எங்கள் அப்பா கிளம்பிட்டாரு. நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு, அப்பா என்ன சொல்ல வந்தார்? அப்பா ஒன்றும் சொல்ல வரல மேடம், நீங்கள் போய் படிங்க. அம்மா சொல்லுமா. எல்லா பொண்ணோட லைஃப்பும் மாறும், உன் லைஃப்பும் மாறும், சரியா? அது அம்மா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான், சரியா? போய் படி. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் எதுவும் சொல்கிறாங்க போல அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போய் அமைதியாக படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் அம்மா கிச்சனில் நின்று குக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்பப்போ பார்க்குறாங்க. நீங்கள் ஹாலில் தான் உட்காந்து படிச்சிட்ருக்கீங்க. இவ்வளோ காலேஜ் படிக்க வைக்கணுங்கிறது என்னோட எவ்வளோ பெரிய ஆசை. ஆனால் அதை போய் இந்த வீட்டில் சொல்ல முடியுமா? பொம்பளை பிள்ளையை படிக்க வைக்கிறதானே என்னையவே கேட்பாங்க. நம்மளால் பதில் கூட சொல்ல முடியாது. நான் தான் படிக்கலை, என் பிள்ளையாச்சும் நல்லா படிக்குதுன்னு நினச்சா எல்லார் வாழ்க்கையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் போல். என்னை எங்கள் அம்மா 10th வரைக்கும் தான் படிக்க வச்சுது. என் பிள்ளையை நான் கஷ்டப்பட்டு 12th வரைக்கும் படிக்க வச்சிட்டேன். இந்த ஆள்கிட்ட திட்டு வாங்கி, இவங்க அம்மாட்ட வாங்கி, அவங்க குடும்பத்துக்கிட்டே வாங்கி. ஆனால் என்னால் இந்த காலேஜ் மட்டும் சேர்த்து விட முடியல. மனசில் ஏதோ பெரிய பாரமே இருக்க மாதிரி ஃபீல் ஆகிட்டுருக்கு. அடுப்போ அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா நினச்சிட்டு அவங்க குக் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்கள் அம்மா உங்களுக்கு சாப்பாடு போட்டு தராங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு ரிட்டன் போய் உட்காந்து நைட்டு ஃபுல்லாக படிக்கிறீங்க. உங்கள் அப்பா வந்து பார்த்துட்டு, எப்படியும் பாத்திரம் தான் கழுவ போகிறா, இதுக்கு எதுக்கு இவ்வளோ படிக்கணும்? உங்கள் அம்மாவுக்கு டக்குன்னு கோவம் வந்துருச்சு. உங்கள் அப்பாவை பார்த்துட்டு, ஏன் படிக்க வைக்கக்கூடாது அவளெல்லாம்? இந்த ஒரு 12th படித்தா என்னங்க? ஆமாம் போ அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டு போகிறாரு. இந்த ஆளுக்கு என்ன பையனாக பிறந்துட்டாரு. அது இல்லாமல் இவரெல்லாம் உங்கள் அம்மா காலேஜ் படிக்க வச்சுது. இப்போ கூட கொஞ்சம் கூட அறிவில்லை, தம்பிலே படிக்க வைக்கலான்னு. இப்படி தான் இப்படி வளர்ந்து நிற்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா திட்டிகிட்டே வந்துட்டு அவங்க திருப்பி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து எக்ஸாம் போகிறீங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து பார்க்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு சைலண்ட்டாக அவங்க ஒரு படிக்கிறதுல உட்காந்துருக்கான். என்னாச்சுமா சைலண்ட்டாக உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் கையை பிடிச்சி உட்காருங்க. ஏன் சொல்லு மினி, நேற்று என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க. என்னடி சொல்கிற? ஏதோ அப்பா சொன்னார் நல்ல பையன் அப்படின்னு, அதனால் ஓகே சொல்லிட்டியா? பார்த்தேன்டி, வந்தாங்க, நல்லா பேசினாங்கடி. அப்புறம் எனக்கு என்ன பண்ணணும்னு ஆசை இருக்குதுன்னு கேட்டாங்க தெரியுமா? என்கிட்ட ஃபஸ்ட்டு அந்த வார்த்தையை கேட்டதே அவங்க தான். நான் எனக்கு காலேஜ் படிக்கணும்னு தோணுதுன்னு சொன்னேன்னா, சரி நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். நீங்கள் அவளை பார்த்துட்டு, சரி நீ ரொம்ப லக்கி இல்லை? ஏண்டி, எங்கள் வீட்டில் எனக்கு தெரிஞ்சு அந்த டாபிக் தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். 2 பேரும் மறைஞ்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு நல்லா புரியுதுடி, நான் யார்கிட்ட போய் மாட்ட போகிறேனோ. எனக்கும் காலேஜ் படிக்கணுங்கிறது ஆசை தான், அதனால் நிறைவேறுமானே தெரில. மினியை வந்து நீங்கள் பார்த்துட்டு சொல்லிட்டு, ஆனால் என் ஃப்ரெண்டு படிக்க போகிறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். மினி சிரிச்சிட்டேன்னு. அவங்க பேர் ஜிமினா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி தெரியுமா? பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு மினி சொல்லிகிட்ருக்கா. நீங்கள் ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு நீங்களும் சின்சியராக கதை காட்டிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. வீட்டுக்கு வரும்போதே பார்த்தா உங்கள் அப்பா எப்போவுமே மதியம் லஞ்சுக்கு வருவார். ஸோ அவர் சாப்பிட்டுட்டு சும்மா டிவி பார்த்துட்ருக்காரு. அம்மா என்னடி அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உங்களை பார்க்குறாங்க. மினியை நேற்று பொண்ணு பார்க்க வந்தாங்களாம். அப்படியா? இதில் ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன தெரியுமா? உங்கள் அப்பா நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறத லிசன் பண்ணிகிட்டு இருக்காரு. மினியோட ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கல்ல, ஆமாம், அந்த பையன் காலேஜ் படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கானா. நிஜமாவா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா கை வச்சு அந்த கிணியை கீழே வச்சுட்டு கேட்குறாங்க. நிஜமாக தானா? நான் காலேஜ் சேர்த்து விட்றேன், நீ 12th முடித்தோடனே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, நான் சேர்த்து விட்றேன்னு சொல்லியிருக்காங்க. அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் தெரியுமா? ஐயோ, அப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது ரொம்ப பெரிய அபூர்வம் ஐயன். கேட்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. பொம்பளை பிள்ளை காலேஜ் போகுது, காலேஜில் ஒரு அடி எடுத்து வைக்கிறதுன்னு நினைக்கும் போதே
சந்தோஷம் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு சொடக்கலாம் எடுக்கிறாங்க. நீங்கள் அச்சோ எனக்கு கேட்கும்போது அப்படி இருந்துச்சு தெரியுமான்னு சொல்லி நீங்களும் உங்கள் அம்மா பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா வந்து கிச்சனில் நிற்கிறாரு. உங்கள் அம்மா பார்த்துட்டு என் அப்பா அப்படி சொல்லிட்டு அவங்க டக்குன்னு வந்து இங்கே வந்துட்டாங்க. நீங்களும் வந்து கடகடன்னு போய் சிங்க கிட்ட நின்றுக்கிட்டீங்க. 2 பேருக்கு எத்தும் பேசுகிற அப்படியே கப்பிச்சு பண்ணி வாய மூடிக்கிட்டீங்க. உங்கள் அப்பா பார்த்துட்டு ஐயன் அப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு உங்கள் அப்பா பார்க்குறீங்க. அப்பா உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். சரிப்பா அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா பார்க்குறீங்க. அம்மா மினி எங்கே கல்யாணம் ஆகி போகிறா? சிவல்ப்பா உனக்கும் மாப்பிள்ளை சிவோவில் தான் பார்த்துருக்கேன். சரிப்பா பையன் ரொம்ப நல்ல பையன்தான். நம்ம அத்தை பையன்தான் ஜங்குக். கேள்விப்பட்டிருப்ப பேரை ஆனால் பார்க்க வாய்ப்பில்லை. அவன் தான். சரிப்பா வயசு 27 ஆகுது. ஓ அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கு. ஏன்னா உங்களுக்கு வெறும் 18 தானே. சரிப்பா அவ்வளோதான். இன்னொரு 4 நாளில் பொண்ணு பார்க்க வராங்க. அம்மாவும் பொண்ணும் பொறுப்பாக ரெடி ஆகுற வேலை, அப்புறம் அவங்க வளர்ப்ப பலகாரம்லாம் கொடுக்கணும்ல, அதெல்லாம் ரெடி பண்ணுற வேலையை பாருங்கள் சரியா? சரிப்பா அப்படி சொல்கிறீங்க. உங்கள் அப்பா வெளியே போயிட்டாரு. உங்கள் அம்மா பார்த்துட்டு கிண்ணடி எல்லாத்துக்கும் சரி சரிங்கிற எடுத்து பேச முடியுமா? நீ பேசுவியோ? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு பேசி குளிச்சுட்டாலும் போடி அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. ஏம்மா அத்தை பையன் ஜங்குக்கு தானே நீ படிச்சிருக்காங்களாம் சொன்னேன். ஆமாண்டி உங்கள் அப்பாலாம் 1 டிகிரி தான். நல்லா உங்கள் அப்பா படிச்சிருக்கான்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணேன். அந்த பையன் 2 டிகிரி ஆடு சொல்லி ஷாக்கில் பார்க்குறீங்க. நல்லா படித்த பையன். எனக்கு தெரிஞ்சு நீ சொன்னால் புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். அப்படியா? ஒரு வேளை மினிக்கு மாதிரி உனக்கும் நல்ல வாழ்க்கை அமையலாம். நல்ல மனசுக்கு கண்டிப்பாக அமையும். மினியோட நல்ல மனசுக்கு அமைஞ்சதில்ல. அடித்து தலையாட்டிங்க. அதே மாதிரி உனக்கு அமையலாம் சரியா? சரிம்மா உனக்கு எதுவும் பயமா இல்லைடி? நீ தானே சொல்லுவ பொண்ணு வாழ்க்கை மாறும்டி, கல்யாணங்கிறது நம்ம 12th முடிச்சோன்னே வந்துடும், உனக்கும் வரும். ஸோ நீ அதுக்கு ஏற்ற மாதிரி தயாராக இருந்துக்கணும். ரொம்ப தயாராக இல்லை, பட் ஓகே தான். சரி போய் படி. சரிம்மா அப்படி சொல்லிட்டு நீங்களும் போய் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்கு வந்து இன்னையோட எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு வந்து பொண்ணு பார்க்க வராங்க. நீங்களும் உங்கள் அம்மா நைட்டு உட்காந்துட்டு ஜிலேபி செய்கிறது, முறுக்கு சுடுறது, மிச்சர் போடுறதுன்னு எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கீங்க. 2 பேத்துக்கும் நைட்டு அடுப்புலேயே வேலை போயிருக்கும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்க்குறீங்க மணி 3. உங்கள் அம்மா 10 பலகாரம் கிட்ட செஞ்சுருக்காங்க. எதுக்குமா 10 பலகாரம் செஞ்சு பாரு டைம் ஆயிடுச்சு. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு இப்போ இதை சாக்க வச்சு நம்ம தின்னாதான், இல்லாட்டி சும்மா செய்யணும்னு சொன்னால் உங்கள் அப்பா விடுவாரோ? திட்டுவார் செலவு பண்ணுறீங்களான்னு. விடு சாக்கா வச்சு தின்னுக்கலாம். சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அம்மா சேர்ந்து எல்லாத்தையும் ரிட்டன் எடுத்து வச்சுட்டு போய் அமைதியாக தூங்கியிருப்பீங்க. அவங்க வந்துட்டு ஈவினிங் போல் தான் வரேன்னு சொல்லியிருப்பாங்க. ஈவினிங் வரதுக்காக நேற்றே செஞ்சோம், அதெல்லாம் வேலை இருக்குடி வாடி அப்படி சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அம்மா சேர்ந்து காலையிலேயே வீடை ஃபுல்லாக துடைக்கிறது கழுவுறதுன்னு எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கீங்க. இந்தாண்டு அதுவே உங்களுக்கு 4 மணி ஆயிடுச்சு. அவங்க 6 மணிக்கு வரேன்னு சொல்லியிருப்பாங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு சொன்னேன்னா 6 மணி ஆயிடுச்சுடி. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு ஆத்தாடி இடுப்போ உடச்சிட்டேன், ப்ளீஸ் இந்த அங்கே போய் குளிச்சுட்டு வாடி. நீங்கள் சரின்னு சொல்லிட்டு போய் தலையை குளிச்சுட்டு வரீங்க. உங்கள் அம்மா உங்களுக்கு தலையெல்லாம் தொடச்சிட்டு சாம்பிராணியெல்லாம் போடுறாங்க. அதுக்கப்புறம் சாரி வந்து பக்கத்து வீட்டு அக்கா வந்து கட்டி விட்ருப்பாங்க. ஐயோ அக்கா இந்த நகையெல்லாம் வேணாம். உங்கள் அம்மா வந்துட்டு இங்கே பாரு அக்கா நகை கொண்டு வந்திருக்கான்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அப்படின்றீங்க. உங்கள் அப்பா கிட்ட உள்ள வராரு. உங்கள் அம்மா பார்த்துட்டு என்னங்க இந்தா பிள்ளைக்கு இந்த நகை போடு. உங்கள் அம்மாவுக்கே ஷாக்கு. ஏன்னா உங்கள் அப்பா தங்க நகை வாங்கிட்டு வந்திருக்காரு. தங்க நகையாங்க? எப்போங்க வாங்குனீங்க? அதெல்லாம் வாங்கிட்டே போடுறி. சரின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் வாங்கி அதெல்லாம் போட்டு விட்றாங்க. அதில் வந்து தங்கத்தில் வளையல் இருக்குது, அதுக்கப்புறம் மோதிரம், கொலுசு, தங்க நகை எல்லாமே இருக்குது. செயின், கழுத்துக்கு தோடு எல்லாம் அப்படியே மாட்டல் இருந்து செட்டாக இருக்குது. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு இவ்வளோ வாங்க அப்பாவுக்கு எங்கேருந்து காசு வந்துச்சு, திருளி அடி அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே போட்டு விட்றாங்க. அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஐயோ ஐயன் தங்கம் போட்டோன்னே என் பிள்ளை தங்கம் மாதிரி ஜொலிக்கிறோடி, ஐயோ என் பட்டு அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா சொடக்கலாம் அடிக்கிறாங்க. நீங்கள் சிரிச்சிட்டு ஒன்று மாதிரி ரொம்ப அழகாக இருக்கணும், என்னைய விட ரொம்ப அழகாக இருக்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே கரெக்டாக மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு எனக்கு பதட்டமாக இருக்குது, எனக்கு அதுக்கு மேலே இருக்குடி அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா போய் அங்கே இருக்கவங்களுக்குலாம் காஃபியெல்லாம் கொடுத்துட்டு பலகாரம்லாம் கொடுத்துட்டாங்க. நீங்கள் உள்ள இருந்து கண்ணாடியில் பார்த்துட்ருக்கீங்க. ஐயோ நானா இது இவ்வளோ அழகாக இருக்கேன், ரொம்ப அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக மினி வந்துட்டு உங்கள் ரூம்லேயே வந்துட்டு பேக் டோர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரா. என்னடி வந்துட்டேன், எப்போ வந்திருக்க? ஐயோ சாரிடி தங்கம் கொஞ்சம் லேட் ஆச்சு. வா மினி உங்களை பார்த்துட்டு ஐயோ என் ஏஞ்சல் மாதிரி இருக்கம்மா. ஐயோ எனக்கு வெக்கப்பட வைக்காதீங்கடி, எல்லாரும் மாற்றி வெக்கப்பட வச்சுட்டே அப்படி சொல்லிட்டு நீங்கள் க்யூட்டாக வைக்கப்படுறீங்க. மினி பார்த்துட்டு உண்மையிலேயே என் செம்மழகாக இருக்குடி என் தங்கு பிள்ளை அப்படி சொல்லிட்டு உங்களை கொஞ்சிட்டு இருக்கா. உங்கள் அம்மா வந்துட்டு வரியா மினி, இப்போ தான் வர நேரம் கிடச்சிதோ? ஐயோம்மா சாரிம்மா. சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து வெளியே கூப்பிட்டு போகிறாங்க. மினி வந்து உள்ளே தான் இருக்கா. ஒரு 10 நிமிஷம் கழித்து வெளியே வந்திருப்பான். அங்கே பார்த்தவங்க தான் மாப்பிள்ளையே வரல. மாப்பிள்ளையோட அம்மா அப்பா மட்டும்தான் வந்திருக்காங்களே, மாப்பிள்ளை வரல.
இல்லைங்க அவனுக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டான் அதான். இல்லை பரவாயில்ல மாப்பிள்ளைய தான் நான் தான் பார்த்துருக்கேன்ல அதெல்லாம் ஓகே தான். சரிங்க. நீங்கள் தான் பொண்ணு பார்க்கல அதனால தான் கூப்பிட்டோம். சரிண்ணா அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. நகையெல்லாம் பார்த்துட்டு, ஒயினுக்கு வாங்கினது கரெக்டாக தாங்க இருக்குது. நான் சொன்னேன்ல அவளுக்கு இதெல்லாம் போட்டு அப்படியே ஆடுறா அழகாக இருக்கணும். அந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்க வளையல் சைஸ் கூட கரெக்டாக தான் இருக்குது. உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் அப்போ தான் புரியுது. அது மாப்பிள்ளை வீட்லேருந்து வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு. ஆ ஏஞ்சல் மாரி இருக்கா. ஆமா. எப்படியும் ஜங்குக்கு கரெக்ட்டா செட் ஆவா. ஜங்குக்கு பிடிக்கும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து டச்சு ஃபோன் எடுக்குறாங்க. உங்களுக்கு ஷாக். ஏன்னா உங்க வீட்ல வெறும் பட்டன் ஃபோன் தான். டச்சு ஃபோன்லாம் வச்சிருக்காங்களான்னு. மினி உங்ககிட்ட வந்துட்டு, "அவரு வச்சிருந்தாடி. எனக்கு தெரிஞ்சு உங்க வீட்டுக்கார், என் வீட்டுக்காரலாம் கொஞ்சம் பணக்காரன்னு தான் நெனைக்கிறேன்." இருக்கலாம்." அப்படி சொல்லிட்டு நீங்க மினிய பார்த்துட்டுருக்கீங்க. "சரி வைன் வா ஃபோட்டோ எடுத்துக்கலாம்." வரேன்த்த." அப்படி சொல்லிட்டு நீங்க, மினி, உங்க அம்மா, அதுக்கப்புறம் உங்க அப்பா, உங்க அத்தை, மாமா எல்லாரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ மாரி எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அத்தையும் நீங்களும் தனியாக ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க. உங்கள் அத்தை உங்களையும் வச்சு தனியாலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்காம்மா. நான் பையன்ட்ட காட்டுறேன். அப்புறம் காட்டிட்டு நாங்கள் டக்குன்னு என்னென்னு பேசுகிறோம். நான் ஃபோன் பண்ணி சொல்கிறோம். சரிம்மா அப்படின்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பலகாரம்லாம் எடுத்து கொடுத்துட்ருப்பாங்க. ஐயோ அண்ணா வேணாண்ணா. இல்லைம்மா பரவாயில்ல. ஆனால் எனக்கு ரொம்ப பொண்ணு பிடிச்சிருக்கு. நான் பூ வைக்கவா? சரி வைம்மா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு பூலாம் வச்சுட்டு போயிருப்பாங்க. மீனி உங்ககிட்ட வந்துட்டு, என்னடி மாப்பிள்ளையே வரல பூ வச்சுட்டாங்க. இதெல்லாம் நம்ம எதிர்த்து பேச முடியாதுமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் மினியை கூட்டிகிட்டு ரூமுக்கு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் நகையெல்லாம் கழட்ட எடுத்து வைக்க எல்லாமே அவள் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பா. உங்கள் அம்மா வந்துட்டு, என்னடி மாப்பிள்ளையே வரல பூ வச்சுட்டாங்க. நீ உங்கள் அம்மா பார்த்துட்டு போ புருஷன் டிக்கெட். ம் கேட்க முடியாதனால தானே வந்து வான்ட்டு கேட்குறேன். அப்புறம் என்ன விடுமா போடி. ஐயோ எப்படி இருப்பான் தெரியல அந்த பையன் வேறு. அம்மா அப்பா பார்க்க அழகாக தான் இருக்காங்க. பையனும் அழகாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். மினி பார்த்துட்டு அம்மா அப்பா அழகாக இருந்தால் பையன் அழகாக இருப்பானா? இது என்ன ஆண்டி புது லாஜிக்கு? அட நீ வேற ஆண்டி மினி. ஐயோ ஆல்ரெடி நானே வருத்தத்தில் இருக்கேன் சொல்லிட்டு உங்கள் அம்மா சைலண்ட்டாக படுத்துட்டாங்க. உங்கள் அப்பா இப்போ வரீங்களா இல்லையா? வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் டக்குன்னு அவங்க அங்கே வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் மினியை பார்த்துட்டு என்ன கொடுமடி இது. சரி விடு மச்சான் பார்த்துக்கலாம். சரி அப்படின்ட்டிங்க. அதுக்கப்புறம் மினியும் கிளம்பி போயிருப்பா. அதுக்கப்புறம் அப்படியே டேஸ்லாம் போயிருக்கும். மினிக்கும் ஜிமினுக்கு வேறு கல்யாணம் ஆயிருக்கும். ஸோ மினி வந்து சீக்கிரமாகவே சியோல் போயிருப்பான். உங்களுக்கும் மேரேஜ் வந்து சியோலில் தான். இப்போ உங்கள் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டே இருக்காங்க. நீ உங்கள் அம்மா பார்த்துட்டு என்னம்மா என்ன மாப்பிள்ளைய கூட பார்க்கலன்னு உனக்கு கவலையா இல்லையாடி? என்ன பண்ண சொல்கிற? சரி வாங்க அவங்க கூப்பிட்டாங்க. அப்போ தான் நம்ம போவேணா நான் மட்டும் போயிட்டு வரேன்னு அவர் மட்டும் போயிட்டு வந்தார். அதுக்கு நம்ம எதாவது பண்ண முடியுமா? முடியாது. இடையில அவங்க பார்க்க வரேன்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கும் சரி வரதுன்னா வாங்கன்னாங்க. இல்லைங்க நாங்கள் வரலன்னு அவங்களே சொல்லிட்டாங்க அதனால். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையை பார்த்ததில்ல. என்னம்மா பண்ணுறது? சரி விடு இன்றைக்கி போய் பார்த்துக்கலாம். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு இன்றைக்கி பார்த்து பிடிக்கலன்னா என்ன பண்ணுவேன்? நீங்கள் நிமிஷம் இவ்வளோ நேரம் இந்த ஆங்கிளில் நீங்கள் யோசிக்கவே இல்லை. நீங்கள் ஷாக்கில் உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. என்ன சொல்கிற? ஒரு வேளை பார்த்து பிடிக்கலன்னா உங்களுக்கு மரண ஷாக் ஆகிடுச்சு. நீங்கள் பேக் பண்ணிட்டு இருந்தால் அப்படியே வச்சுட்டு தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டீங்க. ஏன்னா இன்ன வரைக்கும் ஃபோட்டோ பார்க்கல, ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்கல, பேசினதில்ல, எதுவுமே கிடையாது. பார்த்து பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது? ஐயோ சொல்லி நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா உங்கள் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு அம்மா உன்னை குழப்பி விட்டுட்டேனா? இல்லை சரின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா எல்லாமே பேக் பண்ணிட்டாங்க. நீங்கள் கீழே வரீங்க. இங்கே ஆல்ரெடி எல்லாமே சாமி கும்பிட ரெடியாக எடுத்து வச்சுருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து 5 பேர் வந்திருக்காங்க. ஸோ எல்லோரும் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் உங்களை வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்த காரில் ஏற்றிட்டாங்க. நீங்கள் உங்கள் அம்மா பார்க்குறீங்க. உங்கள் அம்மா ஒய் நீ அவங்க கூட போ. அம்மா நீ வாம்மா என் கூட. ஒய் நான் அழாத்தம்மா அழுதுகிட்டே போகக்கூடாது சரியா? நீ அவங்க கூட போ. கூட வந்துட்டு அத்தை வருவாங்க. நீ வந்த மாதிரி நான் வந்த மாதிரி இருக்காடி தங்கம். அவங்க வருவாங்கடி போடி. நீங்கள் அப்புறம் அழுதுகிட்டே போய் ஏறிட்டீங்க. அதுக்கப்புறம் கூட உங்கள் அத்தை தான் வராங்க. ஸோ கார் ட்ராவலில் யாருமே பெருசாக எதுவும் பேசிக்கல. ஒரு வழியாக சியோல் போயிட்டீங்க. நீங்கள் போய் ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு தான் உங்கள் அம்மா வந்திருப்பாங்க. ஏன்னா அங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் வந்துட்டு வேனில் ஏற்றணும். அங்கே இருக்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். சீர் சாமான் எல்லாம் எடுத்து வைக்கணும்ல. அதில் லேட்டாக இருக்கும். அதுங்காட்டி உங்களை வந்து ரிசப்ஷனுக்கு ரெடி பண்ண கூப்பிட்டு போயிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஃபுல்லாக ஒரு அளவுக்கு ரெடி ஆகிட்டீங்க. கரெக்டாக அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் அம்மா வராங்க. அம்மா எப்போம்மா வந்தேன்? நான் வந்து 1 மணி நேரத்துக்கிட்டாச்சு. அப்புறம் ஏன் இவ்வளோ நேரம் இங்கே வரேன்? இங்கே வந்தவங்கள வாங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். இரு அம்மா சாரி மாற்றுறேன். அம்மா சாரி எங்க அந்த இதெல்லாம் வச்சுருக்கேன். உங்கள் அம்மா எடுத்து அதை சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே மேக்கப் ஆர்டிஸ்ட்டை பார்த்துட்டீங்க. அவங்க அழகாக மேக்கப் போட்டுவிட்டு கிளம்பிட்டாங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு டால் மாதிரி இருக்குடி என் தங்கம். போ நீ வேறு எனக்கு இங்கே படப்படன்னு அடிக்குது அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா கையை வாங்கி உங்கள் செஸ்ட்டில் வைக்கிறீங்க. என்னடி ஏகி டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சுட்டே இருக்கு போல். பிச்சுக்கிட்டு போகுது. பயம் ஒரு சைடு அப்பா அடிக்கிறது. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு சரி பயப்பட ஒன்றும் இல்லை. மாப்பிள்ளை பையில பார்த்தேன். எப்படி இருக்காங்க? ரொம்ப அழகாக இருந்தான்னு தெரியுமா? அம்மா பார்த்துட்டாலும் சந்தோஷம் தான். அப்புறம் மினி வந்திருக்கா. ஆ
மினியா? ஆ, அவளும் அந்த பையனும் வந்திருக்காங்க. உங்களுக்கு ஷாக்கு. ஏன்னா மினிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கூட்டு வரது டவுட்டு தான் அப்படின்னு அவளும் சொல்லியிருப்பா. ஆனா வந்திருக்கானா நீங்க அம்மா நான் "எம்மா இரும்மா அம்மா போய் மினிய கூட்டு வரேன்" அப்படின்னு சொல்லும்போது கரெக்ட்டா அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு, "யாரம்மா கூப்பிட போறீங்க?" "அடி உன்ன தாண்டி தங்கம் வாடி" அப்படி சொல்லும்போது மினி வந்துட்டு, "ஐயோ! ஒயேன் நீங்க மினிய டக்குன்னு ஹக் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏய் இங்க பாரேன்" அப்படி சொல்லிட்டு வந்து ஒரு நிமிஷம் இவங்க தள்ளி நிக்கிறா. "என்னம்மா?" அப்படி சொல்லிட்டு இவள பார்க்குறீங்க. "உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்லவா?" "என்ன?" அப்படி சொல்லிட்டு இங்க வந்து மினிய பார்க்குறீங்க. நானும் எப்படி ஃப்ரெண்ட்ஸு. ஆமா. அதே மாரி உன் வீட்டுக்காரு, என் வீட்டுக்காரும் ஃப்ரெண்ட்ஸாம். அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஷாக். என்னடி சொல்ற? நான் சொன்னேன் இந்த மாரி என் ஃப்ரெண்டோட மேரேஜ் இன்னைக்குன்னு சொல்லும்போது, அவங்களும் சொன்னாங்க என் ஃப்ரெண்டோட மேரேஜ் அன்னைக்கு தான் மொத நாள் ரிசப்ஷன். நானும் அதே சொன்னேனா, சரி கூட்டிட்டு தான் போமாட்டாங்க போல அப்படின்னு நான் நெனச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பத்திரிக்கைலாம் எங்க வீட்ல வந்து வச்சாங்களா, பத்திரிக்கைய ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஷாக்கு. ஏன்னா வந்துட்டு இங்க ஊருக்கு வந்தப்ப அப்பா எங்க வீட்ல வந்து பத்திரிக்கை வச்சாரு. ஆடி சொல்லிட்டு நீங்களும் உங்க அம்மா வந்து ஷாக்ல பார்க்குறீங்க. ஏன்னா மினி வீட தேடி போய் பத்திரிக்கை வச்சிருக்காங்கிறது உங்களுக்கும் ஷாக்கு தான். அப்பா வச்சாராடி? ம். கடைசில பார்த்தா 2 ஒரே பத்திரிக்கை. எனக்கு அடுத்த ஷாக்கே அதான் இருந்துச்சு. நான் எங்க வீட்டுக்கார்ட்ட போய் உடனே காட்டுனேன். ஏங்க இதுதாங்க என் ஃப்ரெண்டோட பத்திரிக்கைன்னு சொல்லும்போது, அவர் சொன்னாரு, "ஏன் மாப்பிள்ளை என்னோட ஃப்ரெண்டுடி" அப்படின்னாரு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, உன் வீட்டுக்காரும், என் வீட்டுக்காரன் ஃப்ரெண்டு, நீயும் நானும் ஃப்ரெண்டுன்னு ஒரு சத்தம் 2 பேரும் ஹக் பண்ணிட்டு குதிக்கிறீங்க உங்க அம்மா. அப்பா! துணைக்கு யாருமே இல்ல நினச்சேன். மினி இருக்கா. எதா இருந்தாலும் பார்த்துப்பா அப்படிங்கிற மாரி உங்க அம்மாவுக்கு இப்போ தான் சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் நீங்களும் மினியும் பேசிட்டு இருக்கீங்க. மினி நானு, உங்க வீட்டுக்காரர நான் 4, 5 தடவ பார்த்துருக்கேன். ஆடி சொல்லி நீங்க அவ்வளோ நிமிஷம் ஷாக்ல பார்க்குறீங்க. எங்க வீட்டுக்காரர் வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு வருவாரு. 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா உட்காந்துலாம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நான் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு சுத்திட்டு திரியறப்பலாம் பார்த்துருக்கேன். அழகா இருப்பாங்கடி. என் வீட்டுக்காரர விட அழகா இருப்பாங்க. ஏய் உன் வீட்டுக்காரர் எவ்வளோ அழகா இருந்தாரு. அவர விடலாம் சான்ஸே இல்ல. உங்க ஃப்ரெண்டு டக்குனு உங்கள பார்த்துட்டு அப்படிங்கிற மாரி பார்க்குறா மினி உங்கள. அச்சோ! தங்கம் அதேன்னு சொல்லி அப்படியே பல்ல கடிக்கிறீங்க. உனக்கு கல்யாணம் ஆக போகுது. என் புருஷன சைட் அடிச்சா கண்ணு நோண்டிருவேன். ஏய் உண்மையாலே ரொம்ப அழகா இருந்தாங்கடி உன் வீட்டுக்காரர். அதான் சொன்னேன். அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளும் வெளிய போயிட்டா. உங்க அம்மா வெளிய போயிருப்பாங்க. ஏன்னா ஜிமின் கூப்பிட்டனால வெளிய போயிருப்பா. இப்போ வந்து அவ டச் ஃபோன்லாம் வச்சிருக்கா. அவங்களுக்கே ஷாக் தான். டச் ஃபோன்லாம் வச்சிருக்கியாடி? என் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபோட்டோலாம் எடுத்துட்டு போய் வேகமா போயிட்டு ஜிமின்ட்ட காட்டி இவ தான் என் ஃப்ரெண்டு. ஏய் என் ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தானே. வாங்க. என்ன சொன்னா சொல்லுங்க. சரிடி என் தங்கம் ஊவே சொல்கிறேன் சொல்லிட்டு ஜிம்மில் வந்து சீக்ஸ் ஃப்ளெக்ஸ் பண்ணுறா. ஏங்க எல்லாரும் இருக்காங்க. இருந்தா என்ன? ஐயோ ஐயோ உங்க ரீலே ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அது ரூமு பரவாயில்ல. இது வெளிய ஆனா வாங்க அப்படி சொல்லிட்டு அவன் மினிய கூட்டிட்டு போயிட்டா. கரெக்ட்டா வந்து உங்கள ஸ்டேஜில் கூப்பிட்றாங்கன்னோனே, மினியும் உங்க அம்மாவும் சேர்ந்து தான் கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு வந்துட்டு நெறைய ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணிட்டுருக்காங்க. நீங்க அப்பப்ப ஜேகே பார்க்க ட்ரை பண்றீங்க. பட் பார்க்கவே முடியல. அவன் வந்து நிக்க, யாராச்சும் கூட்டிட்டு போக, இங்கிட்டு திரும்ப, அங்கிட்டு திரும்ப. ஐயோ! இந்த ஃபேஸே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணிட்டே இருக்கு. அன்னைக்கு உங்களால பார்த்துருக்கவே முடியாது. மினி வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பா. காட்டுடின்னா காட்ட மாட்டேங்கிறா. அப்ப நீ பார்க்கலையா? நான் பார்க்கல மினி காட்டு. எப்போ? அப்ப நாளைக்கு கல்யாணத்துக்கு பார்த்துக்கோ. ஐயோ! மினி, ஏய் எங்க வீட்டுக்காரர் கூப்பிடுறாரு. நாங்க போறோம். எங்க போறீங்க? அதுவா இங்கே ஹோட்டல் ரூம் புக் பண்ணியிருக்காங்களாம். அவர் வேற கூப்பிட்டுட்டே இருக்காருடி நான் போகிறேன். சரி சரி போ மினி உங்களை பார்த்துட்டு மச்சான் அப்படி சொல்லிட்டு அவர் சிரிச்சிட்டே போயிட்டான். அதுக்கப்புறம் நீங்கள் அம்மா நான் பார்க்கவே நீ ஏன்டி பார்க்கல யார் நான் பார்க்க விட்டான். சரி வீட்டு பார்த்துக்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ பார்த்துட்டே தான் இருக்க போகிற. போ நீ வேற அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. காலையில் 4 மணிக்கே கல்யாணம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் சீக்கிரமாக எந்திரிச்சு கிளம்பிட்டு உட்காந்துருக்கீங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் வந்து கிளம்ப வச்சுருப்பாங்க. இப்போ வந்து பொண்ணு கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் அவ்வளோ பொறுமையாக அழகாக நடந்து போயிட்டுருக்கீங்க. பாருவேன் சும்மா சும்மா தலையை நிமித்தி நிமித்தி பார்க்காது. ஏன் என்ன மாப்பிள்ளை பேசி என் தலையை நிமித்தக்கூடாதுடி குனிஞ்ச தலை நிமிராமல் இந்த பழங்கடி. அப்போ தான் பொண்ணு நல்லா வளர்த்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. யார் சொன்னால் எனக்கு என்ன என்னம்மா சரி அப்படின்ட்டிங்க. அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டு போய் உட்கார வச்சிட்டாங்க. நீங்கள் தான் அமைதியாக தலையை குனிஞ்சே உட்காந்துருக்கீங்க. ஐயர் சொல்ல சொல்ல நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கும் சொல்லிட்டு இருக்கா. நான் வாய்ஸ் மட்டும் தான் கேட்குறீங்க. சே வாய்ஸு செம்மையாக இருக்குல்ல இவருக்கு அப்படி நினச்சிட்டே நீங்கள் ஒவ்வொன்றா போட்டுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து தாலி கட்டணும்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு தாலி உங்ககிட்ட எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி தாலி கட்டுறப்ப நீ என்னோடய ஃபேஸை பாரு. அப்படியே ஒரு மூச்சு காற்று உங்கள் காதல் அப்படியே மேலே பட்டிருக்கும். அப்புறம் அப்படியே உங்கள் காதல் சொல்லியிருப்பார். உங்களுக்கே ஷாக்கு தான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜங்குக்கு வந்து கரெக்டாக தாலி கட்டும்போது ஜங்குக்கோட ஃபேஸை பார்த்துருப்பீங்க. ஜங்குக்கு லைட்டாக ஸ்மைல் பண்ணியிருப்பான். அப்பா டோட்லி ஃப்ளாட்டு நீங்கள் ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. அவனும் அப்படி தான் உங்களுக்கு ஐ கான்டாக்ட் வச்சுட்டு தாலி கட்டி முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேரும் எந்திரிங்க மெட்டிக்கு போடுங்க அப்போல்லாம் எல்லாமே சொல்கிறாங்க. எல்லாமே ஜங்குக்கு பண்ணிகிட்டு இருக்கா. நீங்கள் ஜங்குக்கே அவ்வளோ லவ்லியாக பார்க்குறீங்க. அவனும் அப்படி தான் அவங்களே பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு மேரேஜ்க்கு வந்த நிறைய பேர் வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க. எல்லாம் வாங்குறீங்க. நீங்கள் ஜங்குக்கும் அப்பப்போ மீட் பண்ணிக்குது உங்கள் ஐஸ் 2மே. 2 பேருக்குமே அவ்வளோ ஸ்மைலாக இருக்குது. சேம் டைம் 2 பேர் கையும் தெரியாமல் இடித்தாலும் உடனே ஸ்மைல் பண்ணுறது அப்படியே தான் போயிட்டுருக்கு. இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லா ரிச்சுவல்ஸும் முடிஞ்சு நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துட்டுருக்கீங்க. ஜங்குக்கும் தான்
ஜங்குக் வந்து சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். நீங்களும் அப்படி தான். அந்த காரில் நீங்கள் ஜங்குக் டிரைவர் இந்த 3 பேர் தான் இருக்கீங்க. ஜங்குக் எதுவுமே பேசல. சேம் டைம் நீங்களும் எதுவுமே பேசல. உங்களுக்கு அப்படியே சைலண்ட்டாக இருக்கும். தூக்கமாக வருது. கண்ணு சொருகுது. நீங்கள் ஐயோ என் தூங்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணுறீங்க. பட் தூக்கத்தை ஒரு லெவலுக்கு மேலே கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா நாளும் புது பிளேஸோ தூக்கம் வந்திருக்காது. இன்றைக்கி வேறு மேரேஜ் மார்னிங்லேருந்து நின்னது. இப்போ ட்ராவல் எல்லாம் சேர்ந்து செம்ம தூக்கம். அப்படியே நீங்கள் பொறுமையாக உங்கள் தலை சாயுது. ஜங்குக் கரெக்டாக நோட் பண்ணிட்டு டக்குன்னு அவன் ஷோல்டரை வச்சுட்டான். நீங்கள் அப்படியே அவன் ஷோல்டரை தலை வச்சு அப்படியே ரொம்ப கம்ஃபர்டபுளாக தூங்குறீங்க. ஜங்குக்கு வந்து உங்கள் கையை அவன் கையை வந்து இன்டர்லாக் பண்ணி பிடிச்சிக்கிட்டான். ஸோ நீங்கள் நல்லா தொங்கிட்டுருக்கீங்க. ஃபோன் எடுத்து 4-5 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு எவ்வளோ அழகாக இருக்கால. இன்றைக்கி தான் இவளை பார்க்குறேன். லாஸ்ட்டாக அவள் ஏஜ் அட்டன் பண்ணப்போ பார்த்ததுன்னு நினைக்கிறேன். குட்டியாக க்யூட்டாக நின்றுட்டு இருந்தா. வயசுக்கு வந்த பொண்ணுன்னு சொன்னப்போ என்னால் நம்பவும் இல்லை. ஆனால் இப்போ எவ்வளோ பெரிய பொண்ணாகி அது என்னோடய ஒய்ஃபாகி என் ஷோல்டரில் சாஞ்சிட்ருக்கா. இதெல்லாம் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு அமைதியாக உட்காந்துருக்கான். ஒரு வழியாக உங்கள் வீடும் வந்துருச்சு. நைட்டு 9 o'clock வந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பட் நீங்களாம் ரீச் ஆனதே 8 மணி ஆயிடுச்சு. உங்களுக்கு செம்ம டயர்டாக இருக்குது. நில்லடி ஆரத்தி எடுக்கணும். அம்மா தூக்கமாக வருது. உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க. ஜங்குக்கு சிரிச்சிட்டேன்னு ஆண்டி நீங்கள் அப்படியே எடுங்க. இல்லைப்பா அவளை பாருங்களேன் கண்ணை உச்சி என்ன அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன ஆடு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்படியே கண்ணை மூடி உங்கள் தலை இங்கிட்ட அங்கிட்ட ஆடிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் சைலண்ட்டாக உங்கள் அம்மா பார்த்துட்ருக்கீங்க. ஆராத்தையெல்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே வரீங்க. உங்களுக்கு விட்டால் ஓடி போய் படுத்துக்கலான் இருக்கு. இவோ இங்கே வா என்னம்மா அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு ஒழுங்காக போய் குளிச்சிட்டோம். டயர்டாக இருக்கு நான் போய் தூங்குறேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ரி வளப்பறைய கூட்டம் வந்துட்டு அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சுடு தண்ணி வச்சுட்டாங்க. நீங்கள் சரின்னு சொல்லிட்டு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரீங்க. அதுக்கப்புறம் தூக்கம்லாம் பறந்து போச்சு. பட் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்க மாதிரி ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஜங்குக்கு வந்து ஹாட் வாட்டர் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவனும் குளிச்சிட்டான். இப்போ ஜங்குக்கு வந்து ஹாலில் உட்காந்து பார்த்துட்ருக்கான். நீங்கள் ரூமுக்குள்ளே போனவ வெளியவே வரல. நீங்கள் குளிச்சுட்டு கம்முன்னு படுத்துட்டீங்க. இப்போ இங்கேருந்து ஐயோ அடுத்தட்டு எந்திரிக்கணும். உங்கள் அம்மா உங்களுக்கு சேலையெல்லாம் கட்டி விட்டு எல்லாமே பண்ணி விட்டுட்ருக்காங்க. சோறு போட்டு தாயே பசிக்குது அப்படி இருடி அப்படி சொல்லிட்டு அவங்க தட்டில் வந்து உங்களுக்கு சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு ஆண்டி ஒயினுங்க ரூமுக்குள்ளப்பா சரி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டான். நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு உங்களுக்கு தூக்கமே வரலையா? வருது தானியே சொக்கிட்டு இருக்க தூங்க வேண்டியதானே. ஐயோ விட மாட்டேங்கிறாங்களே அதனால தானே நானே அலப்பறை கூட்டிகிட்ருக்கேன். ஐயோடு சொல்லி ஜங்குக்கு பார்த்து சொல்கிறீங்க. ஜங்குக்கு நீங்கள் சொல்கிறத கேட்டு சிரிச்சிட்ருக்கான். உங்கள் அம்மா இந்தாங்க 2 பேர் சாப்பிடுங்க. அப்புறம் நீங்கள் வந்து டைனிங் டேபிளில் இல்லை இந்த பரவாயில்ல இங்கேயே உட்காந்து சாப்பிட்றேன். ஏன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியே சோறை வாங்கி கடன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க. சரின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேயே உட்காந்து சாப்பிட்ருப்பான். அதுக்கப்புறம் வந்து ஜங்குக்கு வெளியே கூப்பிட்டு வந்துட்டு அவனுக்கு வந்து இந்த ரூமில் நீ இருப்பான்னு சொல்லிட்டாங்க. ஜங்குக்கு பார்க்குறோம் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் நைட் செட்டப்பில் இருக்குது. அந்த குழந்தை கூட ஃபர்ஸ்ட் நைட்டா போங்கடா உங்களை எதுவும் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பாட்டுக்கு சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ரூம்க்கு வந்து நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க. உங்களுக்கு தூக்கமாக வருது. நீங்கள் பொறுமையாக என்ட்ரு ஆகுறீங்க. உங்கள் மம்மி பட் நீங்கள் தூங்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜங்குக்கிட்ட வந்து பாலை குடிக்கிறீங்க. தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு அதை வாங்கி பக்கத்தில் வச்சுட்டா நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஜங்குக்கு சைலண்ட்டாக இருக்கான். பாலை குடிங்க. சரி அப்படி சொல்லிட்டு அந்த பால் எடுத்து குடிக்கிறான். பட் அது டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? பாதாம் முந்திரி பிஸ்தா அதெல்லாம் போட்டு அந்த பால் செஞ்சாங்க. இவ்வளோ போட்டு உங்கள் வீட்டில் பால் செய்வீங்களா? அப்படி ஆடுறா. அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி உங்களுக்காக ஸ்பெஷலாக அப்படி சொல்லிட்டு ஜங்கு கொண்டு அதை பாதி குடிச்சிட்டு ஐயோ எனக்கு அது எதுவுமே பிடிக்காது. அது எதுவுமே பிடிக்காதா? சரி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு மீதத்தையும் குடிச்சிருப்பான். ஜங்கு உங்களை பார்த்துட்டு நீ தூங்கு. நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு தூங்குவாங்க அப்படி சொல்லிட்டு ஃபேஸ் அப்படி லைட்டாக சாய்ச்சி கேட்குறீங்க. செம்ம க்யூட்டாக இருக்கீங்க. ஏன் இப்படி கேட்குற? அம்மா சொன்னாங்க ஃபர்ஸ்ட் நைட் அதுமா தூங்கக்கூடாதுன்னு அதான் கேட்டேன். தூங்குவா? தூங்கு. சரிங்க ரொம்ப நன்றிங்க. எதுக்குமா அப்படி சொல்லிட்டு ஜங்கு உங்களை பார்க்குறான். எங்கள் அம்மா சொன்னாங்க ஃபர்ஸ்ட் நைட் அப்போ எதோ நடக்கும்னு. ஜங்குக்கு உங்கள் ரியாக்ஷன்லாம் பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறானுங்க. அப்புறம் அதனால் தூங்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ தூங்க வர்றதுக்காக ஒரு பெரிய நன்றி. இன்னும் நீ குழந்தையாகவே இருக்க எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு நான் குழந்தையவே தெரியல போல், அதான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. அப்போ உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையா? நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்ருக்கீங்க. ஜங்கு உங்களை பார்த்துட்டு இப்படி உங்கள் ஆன்சருக்கு ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. அப்புறம் ஏன்? அது தலை சும்மா சொன்னேன். சரி படு. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கும் படுத்துட்டான். 2 பேரும் அப்படியே தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு உங்கள் டோர் வந்து யாரும் லாக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஜங்குக்கு தான் முழிச்சிருப்பான்.
டோர் அவன் போய் ஓப்பன் பண்ணுறான். வெளியே நிற்கிறது உங்கள் அம்மா தான். என்னாச்சுப்பா? அவள் எந்திரிக்கலையா? இல்லை ஆண்டி, அவள் தூங்கிட்டு இருக்கா. சரி, கொஞ்சம் எழுப்பி வர சொல்கிறீங்களா? சாமி கும்பிட்ணும். சரி தான் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து உங்களே எழுப்பிடுறா. நீங்கள் ஐயோ காலையிலுமா ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் எந்திரிச்சிக்கோ, நாளையிலேருந்து அங்கே நீ தூங்கிக்கோ. சரிங்க அப்படி சொல்லிட்டு நீங்களே எந்திரிச்சு போயிட்டு உங்கள் ரூம்லேயே அந்த ரெஸ்ட் ரூம் இருக்கும். ஸோ நீங்கள் குளிச்சுட்டு கீழே பாருங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு எங்கடி சேலை இப்போ அதெல்லாம் கட்ட தெரியாது, இப்போவேன் கல்யாணம் வச்சு சேலை கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை பிடிச்சி சேலையெல்லாம் கட்டி விட்றாங்க. ஐயோ நீ ஆயிரம் மாதிரி கட்டிடுங்க. என்னடி உனக்கு இப்போ நாலு மணி நேரத்தில் எனக்கு 7 எடு. 7ஆ? நேற்று அப்படி தான் எடுத்தாங்க, கம்மியாக இருமா. போய் அடிச்சு விடுவேன், அமைதியாக நில்றீங்கிறாங்க, நீங்கள் குதிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஐயோ இதுக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு. சரி நேற்று நைட்டு ஏதாச்சும் நடந்துச்சா இல்லையா? இல்லை. ஆ இல்லையா? அடுத்தவங்களான்னு சொன்னால் நான் தூங்கிட்டேன். அடி பாவிக்காண்டி இப்படி குடும்ப மனத்தை வாங்குற அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அடி. அம்மா தாயே ஏன் தாயை அடிக்கிறேன்? ஏண்டி அவர் தான் தூங்க சொல்கிறாரோ உடனே தூங்கிடுவேன். ஏன்டி இப்படி பண்ணி வச்சிருக்க? இப்போ முதல் இந்த போவேன் சும்மா காண்ட கலப்பாமல் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வெளியே போயிட்டாங்க. இப்போ நம்ம என்ன சொன்னாலும் இதை கோச்சிக்கிச்சு. இப்போ அப்படி தான் நீங்கள் போய் உங்கள் ரூமில் உட்காந்துக்கிட்டீங்க. ஜங்குக்கு வந்துட்டு கீழே உங்கள் அப்பாட்ட பேசிகிட்டு இருந்திருப்பான். நீங்கள் ரூமுக்கு போகிறத பார்க்கவும் ஏன் ரூமுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்திருப்பான். நீங்கள் பெட்டில் நல்லா சம்மணம் போட்டு உட்காந்துருக்கீங்க. உங்கள் சேலை ஆடிட்டு உங்கள் அம்மா வந்து 4 மடிப்பு எடுத்து குத்திவிடும். உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. சொல்லி நீங்கள் கழட்டி விட்டுட்டீங்க. தனியாக தொங்கிட்டு கிடக்குது. நீங்கள் பாட்டுக்கு நல்லா காலை கட்டி போட்டுக்கிட்டு கையெல்லாம் கட்டி பிடிச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. டோரை நீங்கள் வந்து லாக்லாம் பண்ணல. ஸோ ஜங்குக்கு வந்து ஓப்பன் பண்ணுற அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சவன். என்னாச்சு அப்படின்றா நீங்கள் அந்த சைடு திரும்ப மாதிரி உட்காந்துருக்கீங்க. என்னாச்சுமா அப்படி சொல்லிட்டு முன்னாடி வந்திருப்பான். அவன் வந்து ஷாக்கு. நீங்கள் அவன் வந்துட்டா ஆனால் பட் கையாச்சும் மறைக்கவே இல்லை. சைலண்ட்டாக ஜங்குக்கை பார்த்துட்ருக்கீங்க. கோவமாக இருக்கிறதுனா நீங்கள் எதுவுமே ரியாக்டே பண்ணல. ஏன் ஃபேஸ் எப்படி வச்சுருக்க? கோவமாக இருக்கியா? ஆமாம். ஏன் என்னாச்சு? எங்கள் அம்மா 4 மணி போச்சு ஆளை கொட்டி விடுவாங்க. நல்லாவே இல்லை. அதை சொன்னதுக்கு அடிக்குது. அதை கோவம் வந்துச்சு வந்து உட்காந்துக்கிட்டேன். அதுக்கு அப்படி கழட்டி போட்டு உட்காந்துருக்கியா? நீங்கள் அப்போ தான் வந்துட்டு அப்படி சொல்லி டக்குன்னு எடுத்து மறைச்சிட்டு ஐயோ ஏங்க இப்படி பண்ணுறீங்க? சரி இப்போ வேணா இன்னொருத்தர கட்டி விட சொல்ல வேண்டியதானே? சொன்னதுக்கு தான் அடிச்சிருச்சே. அடிப்பாங்களா? அதாவது இப்படி அப்படி சொல்லி நீங்கள் ஜங்குக்கு மட்டும் ஒரு அடி வச்சிட்டியா? அம்மாடி ஐயோ எம்மா அடிச்சிட்டோம் எங்கள் சாரிங்க. பரவாயில்ல பரவாயில்ல விமலா அடிக்கல, சும்மா தான் சொன்னேன். நல்லா நடிப்பீங்க போல். அதான் தெரியுதே ரியாக்ஷன்லேயே. ஜங்குக்கு உங்கள் ரியாக்ஷன் பார்த்தா அவன் சிரிச்சிட்டு இருக்கான். சரி நான் வேணா கட்டிவிடுவா? சேலை கட்ட தெரியுமா? தெரியும். எப்படி? அம்மாவுக்கு நான் சேரீ கட்டுறப்ப ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ அப்போல்லாம் ஹெல்ப் பண்ணி பழகிடுச்சு. சேரீ கட்ட தெரியும். ஓ எங்க நீங்கள் பரவாயில்லைங்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? தெரியும். நீ எந்திரி நான் வேணா கட்டி விடுறேன். சரி எடுத்தாலும் நீங்கள் எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. ஜங்குக்கு வந்து செம்மழகாக கட்டி விட்றான். நீங்கள் கேட்ட மாதிரியே 7 மடிப்பு வச்சு கட்டி விட்றான். இந்த சைடு ஹிப் சைடு வந்து அவன் அப்படியே அழகாக எடுத்து விட்டானா எல்லாம் அப்படியே நிற்கிது. ஐயோ எங்கள் அம்மா கட்டினப்ப எப்படி இருந்துச்சு தெரியுமா? கேவலமா. பட் நீங்கள் அழகாக கட்டியிருக்கீங்க. ஜங்குக்கு நீங்கள் சொல்கிறத கேட்டு நீ ரொம்ப அழகாக இருக்க, அதனால அது அவ்வளோ அழகாக நிற்கிது ஆடு சொன்னீங்க. ஜங்குக்கு பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு கூச்சமே வரல. ஜங்குக்கே ஷாக்கு. ஒரு பொண்ணுக்கு நியாயப்படி பார்த்தா கூச்சம் வந்திருக்கு, இங்கே கூச்சத்தையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஆனால் நம்மக்கிட்ட போய் கூச்ச நச்சலாம் எதிர்பார்க்கணுமா? எதுவும் கிடையாது. நீங்கள் பாட்டு கேஷுவலாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வந்துட்டு ஏன் எங்கடி ஆளை அப்படி சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. கரெக்டாக ஜங்குக்கு வந்து உங்களுக்கு ஃப்ளீட்டில் வந்து அந்த ஹிப்பில் கரெக்டாக சொருவிட்டுருக்கான். உங்கள் அம்மாவுக்கு விஷயம் ஷாக்கு. அவங்க ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காங்க. ஜங்கு கட்டி விட்டு அப்படி சொல்கிறா. நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு ஐயோ நான் தான் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டேன். நீங்கள் என்னையே பார்த்துட்டே இருக்குங்க. இது எதுக்கு திருப்பி எடுத்து சொல்லுவீங்க? அது வாடி நடந்தால் காலில் இடிக்கும், அதான் சரி கொஞ்சம் இடிக்காத மாதிரி பார்த்து கட்டலாமேன்னு கட்டினேன். அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்ருக்கீங்க. ஒயன் அம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. உங்கள் அம்மா ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு ஒன்று போ அம்மா கூப்பிட்றாங்க. சரிங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே வந்துட்டீங்க. வா கீழே போகலாம். சரிம்மா அப்படி சொல்லி நீங்கள் உங்கள் அம்மா கூட வந்துட்டீங்க. கரெக்டாக பார்த்தா ஜங்குக்கு வீட்டில் இருந்தால் அவங்க அம்மா அப்பா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜங்குக்கோட தங்கச்சி அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு எதுக்கு இவங்கெல்லாம் வந்திருக்காங்க? உன்னை கூப்பிட்டு போக போகிறாங்க ஜங்கு கூட. கூப்பிட்டு போயிடுவாங்களா? நீங்கள் எதுவுமே பேசல. உங்கள் அம்மா கூட போய்ட்டு உங்கள் அத்தை மாமா வாங்க, அதுக்கப்புறம் இந்த பொண்ணையும் பார்த்து வாங்கன்னு சொல்லி மட்டும் சொல்கிறீங்க. உங்களுக்கு என்ன சொல்லி கூப்பிடணும் கூட தெரில. சும்மா மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் குடுக்குறோம் கிச்சனுக்கு ஓடி இருப்பீங்க. என்னடி ஏன் ஓடி வந்துட்டேன்? அம்மா அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்காம்மா, அவள் பார்க்க என் வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் தோணுது. உன் வயசு தான் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. அவள் பேர் வர்ஷு. ஓ என் வயசு தானா? சரிம்மா அப்படி சொல்லி நீங்கள் அம்மாட்ட சும்மா கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே பாரு வயன், நீயும் ஜங்குக்கு தனியாக தான் இருக்க போகிறீங்களா? நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு
தனியாவா? அவங்க அம்மா அப்பா கூட இல்லையா? ம்ஹ்ம். அந்த பையன் தனியாக ஒர்க் பண்ணுற இடத்துலயே தான் தனியாக தான் ஸ்டே பண்ணியிருக்கானாம். ஸோ கூட போய் தனியாக தான் ஸ்டே பண்ண போற. என்ன பிடிக்கும், பிடிக்காது எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோ. சரியா? ம். பிடிக்கும்னு சொல்கிறதெல்லாம் அடிக்கடி சமைச்சு கொடு. நல்லா பார்த்துக்கோ. சரியா? ம். சரிம்மா அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் அம்மா சமைச்சிருப்பாங்க. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்து டாமி குழச்சிட்டே இருக்கான் சாப்பாடு வைக்கலையா? ஐயோ மறந்துட்டேன்டி. புதுசாக ஆள்லாம் வர வர குலைக்கிறான் பாரு. இருங்க நான் போய் டாமி பார்க்குறேன். ஏய் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு சாப்பாடு வெடி. ஐயோ இருமா டாமி. ஐயோ இரு அம்மா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போயிட்டு டாமிக்கு சாப்பாடு வச்சுட்ருக்காங்க. அவன் நிறுத்தாமல் குலைச்சிட்டே இருக்கான். நீங்கள் ஜன்னல் வேலையை எட்டி பார்த்துட்டு என்னாச்சு டாமி? ஆ என்னாச்சு டாமிக்கு? டாமி திருப்பி திருப்பி குலைச்சிட்டே இருக்கான். அடியே நீ உள்ளே போய் அவங்கள கவனிடி, நான் டாமியை பார்த்துக்கிறேன். ம் சரின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க. ஜங்க் உங்களை பார்த்துட்டு உங்கள் வீட்டில் டாக் இருக்கா? ம் இருக்குது. நேற்றுலாம் சத்தமே கேட்கல. அது புதுசாக ஆள் வந்தால் டாமி குலைப்பான், அது நார்மல் தான். ம் சரி வா அப்படி சொல்லிட்டு ஜங்க் வந்து கிச்சன் வரைக்கும் வந்திருப்பான். அதுக்கப்புறம் வந்து உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டான். நீங்கள் போயிட்டு உங்கள் அத்தைக்கிட்ட அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பேர் வர்ஷின்னு சொல்லியிருப்பாங்களே. ஹாய் வர்ஷியோ. ஹாய் அண்ணி. நீங்கள் வர்ஷியை பார்த்து லைட்டாக ஸ்மெல் பண்ணுறீங்க. ஏன்னா அவள் கேஷுவலாக பேசுவான் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போயே தோணிருச்சு. அதுக்கப்புறம் நீங்களும் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வந்து எல்லாருக்குமே சாப்பாடு போடுறாங்க. ஸோ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து இப்போ எல்லாருமே கிளம்பியாச்சு. ஜங்க் உங்களை பார்த்துட்ருக்கான். உங்கள் வீட்டில் ஒரு 4-5 ட்ரெஸ் தான் இருக்கும். உங்கள் அம்மா அதையும் வந்து ஒரு இதில் பேக் பண்ணி தராங்க. இந்த ட்ரெஸ்ஸு கூட பேக் பண்ணணுமா? இதெல்லாம் தானே உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ம் அப்போ ஏன் இதை எடுத்துக்காம போனேன்? அப்போ தான் புது ட்ரெஸ் மட்டும் எடுத்துக்க சொன்னார். அவருக்கு எல்லாம் தெரியுமா உன்னை பற்றி? ம் அம்மாவுக்கு தான் உன்னை பற்றி தெரியும். ம் சரியா இதை எடுத்துக்கோ. ம் சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் அந்த ட்ரெஸ்லாம் வாங்கிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் காரில் வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா பலகாரம்லாம் செஞ்சுருப்பாங்க. அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஜங்குக்கோட அம்மாவுக்கு வந்து இதெல்லாம் ஒரு சீர் மரத்தை கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்போ காரில் வந்து ஏறியாச்சு. நீங்கள் வந்து ரைட் சைடு உங்கள் அம்மா அப்பா இருக்க சைட் பார்த்து உட்காந்துருக்கீங்க. ஜங்குக்கு வந்து நடுவில் உட்காந்துருக்கான். அந்த சைடு வந்து வர்ஷு. ஜங்குக்கோட அப்பா வந்து ஓட்டுறாரு. பக்கத்தில் வந்து ஜங்குக்கோட அம்மா உட்காந்துருக்காங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்து போயிட்டோம்மா. ம் சரியா அப்படின்றாங்க. ம் சரிம்மா. அழுதுகிட்டே போகக்கூடாது, சந்தோஷமாக போகணும். ம் நீங்கள் உங்கள் அப்பா பார்க்குறீங்க. உங்கள் அப்பா அவங்கள பார்த்து போயிட்டுவோம். எல்லாமே நல்லதுக்கே, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ம் சரிப்பா அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் வந்து காரை எடுத்துருப்பாங்க. உங்கள் ஊரை கிராஸ் பண்ணி போக உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த ஊரில் நீங்கள் விளையாடாத இடமே இல்லை. எங்கே பார்த்தாலும் ஓடி போகிறீங்க. உங்கள் அப்பா வந்து அடிக்க வரவர் உங்கள் அம்மா உங்களை காப்பாற்றுவாங்க. இப்படியும் அந்த ஊரில் நீங்கள் கூத்தடிப்பீங்க 3 பேரும் சேர்ந்து. அப்படி தான் இருக்கும். அந்த அவ்வளோ மெமரிஸை விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு நாளைக்கு வந்து 12th ரிசல்ட்டு. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டே இருக்கீங்க. என்னாச்சு? நாளைக்கு எனக்கு 12th ரிசல்ட்டு. அது ஃபோனில் பார்த்துக்கலாம். ம் சரிங்க. அதுக்கப்புறம் நீங்களும் சைலண்ட்டாக இருக்கீங்க. ஜங்குக்கும் சைலண்ட்டாக இருக்கான். அந்த காரே சைலண்ட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஜங்குக்கு வீட்டுக்கு போயிருப்பீங்க. நீங்கள் போகிறப்பே வந்து ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. ஏன்னா வெளியே நிறுத்தியிருப்பாங்க, இடையில நிறுத்தியிருப்பாங்க. கடைக்கு அங்கிட்டு இங்கிட்டு கூப்பிட்டு போகிறது. அப்புறம் ஒரு பார்க்கில் வந்து நிறுத்தியிருப்பாங்க. அந்த மாதிரி நிறுத்தி தான் கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஒரே தான் ட்ராவலையும் போயிருக்க மாட்டீங்க. வீட்டுக்கு போனோடனே ஜங்குக்கம்மா அவங்கள பார்த்துட்டு நிமிஷம் நில்லம்மா ஜங்கு கூட அத்தை ஆரத்தி எடுத்துகிட்டு வரேன். ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிற்கிறீங்க. வருஷமாக அவங்க அம்மாவும் போய் ஆராத்தி கலந்துட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆராத்திலாம் எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க. வீடு செம்ம பெருசு. உங்கள் வீடெல்லாம் இந்த வீடோட கம்பேர் பண்ணுறப்போ குட்டி வீடு தான். நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு இந்த வீட்லேயே நம்ம இருக்க போகிறோம். நமக்கு இங்கேருந்து இன்னும் 1 hour ட்ராவல் இருக்குது. ஓ அப்படி சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் அவங்களை கூப்பிட்டு வந்து இவங்களும் வந்து பழம்லாம் கொடுத்துட்டு இன்றைக்கி ஒரு நாள் தங்க வேண்டியதானே மா, நாளைக்கு எனக்கு ஆஃபீஸ் இருக்குமா, நான் கூப்பிட்டு போகிறேம்மா. நாளைக்கு ஆஃபீஸ் போகிற கூப்பிட்டு போய் தனியாக ஒரே நாளில் விட்டுட்டு போவியா? அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ரிட்டன் இங்கே வந்து உங்களை கூப்பிட்டு போயிட்டான். இங்கே தான் வந்து அவனோட கார் நிற்கும். ஸோ இப்போ வந்து அவன் ட்ரைவ் பண்ணுறான். நீங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு செம்ம டயர்டு. நீங்கள் அப்படியே தூங்கிட்டீங்க. ஒரு வழியாக வந்து ஜங்குக்கோட வீட்டுக்கு ரீச் பண்ணிட்டீங்க. ஜங்குக்கு வந்து அவன் இறங்கிட்டு பார்க்குறான். நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. உங்களை தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு அவன் பார்க்குறான். ஃபோனில் வந்து கரெக்டாக கால் பண்ணியிருக்கான். என்ன மச்சான் அந்த வேலையெல்லாம் பார்த்தியா இல்லைடா? இரு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்ருக்கான். கரெக்டாக ஜிம்மினும் கால் பண்ணிப்பான். 3 பேர் கான்ஃபரன்ஸ் போட்டு அவங்கவுங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் ரொம்ப நேரம் கழிச்சு எழுந்திரிச்சு வரீங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு எனக்கு காஃபி போடவா? ம் இல்லை மாமா நான் போடுறேன். ம் சரி போடு. பால் ஃப்ரிட்ஜில் இருக்குது. சுகர் அங்கே 2வது டப்பா ஓகேவா? காஃபி தூள் வந்துட்டு அங்கே அந்த 3வது டப்பாவில் வச்சுருக்கேன் பின்னாடி ஓகேவா? ம் சரி மாமா அப்படி சொல்லி நீங்களும் போய் பார்க்குறீங்க. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்கு சுகர் அளவு தான் தெரில. ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஸ்பூன் வந்து மாறும்ல. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு ஆமாம் என்னம்மா அப்படி சொல்லி ஜங்குக்கு வந்து அவங்களை பார்க்குறான். இதில் எவ்வளோ ஸ்பூன் சுகர் போடணும்? ஒரு காஃபிக்கு 1 ஸ்பூன் போடு.
சரி மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் காஃபி போட்டுட்ருக்கீங்க. மாமா 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 டே சிறுப்பாலடி பண்ண அப்புறம் 2 பேத்துக்கும் மாமா 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 அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கலாய்ச்சிருக்கான். மயிருங்களா இதுக்கு முன்னாடி கலாய்ச்சிங்கன்னா சிறப்பு புஞ்சு போயிடும். இன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்கோம், அசிங்கமாக திட்ட வைக்காதீங்களா, நீண்ட திட்ட கேளு கேளு மாமா கேளுங்கம்மா, மூடிக்கோங்க இத்தோட மூடிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து 2 பேர்த்தையும் திட்டிகிட்டு இருக்கான். 2 பேரும் ஜங்குக்கா மாமா மாமான்னு ஓட்டி தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜங்குக்கும் வந்து ஃபோனை பேசிட்டு வச்சுருப்பான். ஜங்குக்கு வந்து பார்க்குறான், நீங்கள் காஃபி போட்டு ஆமாம் இந்தாங்க. சரிம்மா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அந்த காஃபி வாங்கி குடிச்சிட்ருக்கான். நீங்கள் வந்து சைலண்ட்டாக போய் உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த காஃபி போட்ட பாத்திரத்தெலாம் கழுவிருப்பீங்க. ஜங்குக்கு வந்துட்டு சரி நைட் என்ன குக் பண்ணலாம், ஆமாம் உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு செய்யுங்க சொல்லுங்கள் அதை செஞ்சிடுறேன். சரி உனக்கு என்ன பிடிக்குன்னு சொல்ல மாட்டியா நீ, நீங்கள் சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு அவனுக்கு பிடிச்சது சொல்கிறான். சரி இது 2லேயும் செஞ்சிடலாமா, ஐயோ 2 பேத்துக்கு 2ஆ, இல்லை இல்லை உங்களுக்கு பிடிச்சது நான் சாப்பிட்டுக்கிறேன். இவ்வளோ நாளாக எனக்கு பிடிச்சது தான் சாப்பிட்டியா, எனக்கு பிடிச்சது அதே மாதிரி தான் என்ன பேரும் அப்படியே இல்லைம்மா வந்து வாமா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து குக் பண்ணுறேன். நீங்கள் வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை குக் பண்ணுறீங்க. 2 பேரும் ஒரு ஆளுக்கு தகுந்த அளவுக்கு குக் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்ருப்பீங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு சரி மூவி பார்க்கலாமா, சரி எப்படி சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து மூவி போகிறா, நீங்களும் ஜங்குக்கு வந்து சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க. ஜங்குக்கு வந்து உங்களே பார்த்துட்ருக்கான். அது வந்து ஒரு லவ் மூவி தான். ஸோ நீங்கள் சைலண்ட்டாக மூவி பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு உங்களே பார்த்துட்ருக்கான். கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு ஜங்குக்கு ஏதோ லைட்டாக க்ளோஸ் ஆகி வர மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் ஜங்குக்கு பார்க்குறீங்க, பட் அவன் பாட்டு கேஷுவலாக படம் பார்த்துட்ருக்கான். நீங்களும் சரின்னு சொல்லி விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு சைலண்ட்டாக மூவியை பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு செம்ம தூக்கம். நீங்கள் அப்படியே ஜங்குக்கு மேலே சாஞ்சு தூங்க ஆரம்பிச்சிங்க. அதான் ஸோ முரட்ட தூக்கம் தூங்குறீங்க, எந்திரிக்கவே இல்லை. ஜங்குக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கி கொண்டு போய் படுக்க வச்சுட்டு அவனும் அப்படியே தூங்கியிருப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஜங்குக்கு எந்திரிக்கு முன்னாடி எந்திரிச்சு போய் நீங்கள் எல்லாமே குக் பண்ணிட்டீங்க. அவன் சாப்பிட்டுட்டு சரி போயிட்டு வரேன் பத்திரமா, ஏதாச்சும் உடனே கால் பண்ணு. சரி மாமா. ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு எங்கோ மொபைல், நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு கீபோர்ட் செட் தான் வச்சுருப்பீங்க. இதுதான். சரி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கிளம்பி போயிட்டான். நீங்களும் அப்படியே வந்து அமைதியாக இருந்திருப்பீங்க. அன்றைக்கி டே ஃபுல்லாக நீங்கள் டிவி பார்க்குறது வேலை செய்கிறது அப்படி இப்படி இப்படியே நாள் போயிருக்கும். ஈவினிங் போல் ஜங்குக்கு எத்தனை மணிக்கு வருவான்னு தெரில. ஸோ நீங்களும் வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஜங்குக்கு வரான். மாமா இன்னும் 7 மணி ஆகுமா நீங்கள் வர, சாரிம்மா இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போனால் லேட் ஆச்சு. சரி உள்ளே வாங்க அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஜங்குக்கு வந்து உள்ளே வரீங்க. ஜங்குக்கு உங்கள் கை பிடிச்சிட்டு ஒரு நிமிஷம், என்ன மாமா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு பார்க்குறீங்க. இந்த மொபைல். மொபைலா என்கிட்ட தான் இருக்குல்ல மாமா, பரவாயில்ல இதை வச்சுக்கோ. இல்லை மாமா அது இதை வச்சுக்கோமா. சரி மாமா அப்படி சொல்லிட்டு நீங்களும் அதை வாங்கிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் எல்லாமே சொல்லித்தரான். நீங்களும் கற்றுக்குறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜங்குக்கு சாப்பாடு போட்டு தூங்கியிருப்பீங்க. அப்படியே ஒரு 10 டேஸ் போது உங்களுக்கு ரிசல்ட்டும் வந்து முன்னாடியே வந்திருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஸ்கோர் தான். ஜங்குக்கு வந்து அதை பார்த்துட்டு பரவாயில்லப்பா நல்லா படிச்சிருக்கு அப்படிலாம் சொல்லியிருப்பான். ஆனால் அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை. அதனால் நீங்களே எதுவுமே கேட்கல. நீங்கள் வீட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. கரெக்டாக பார்த்தா மினி கால் பண்ணுறா. சொல்லு மினி, நீ என்ன பண்ணிகிட்ருக்க. அதுவா சும்மா தாண்டி எப்படி சொல்கிறீங்க. அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் கால் பண்ணேன். சொல்லுமா என்ன. மினி வந்துட்டு ஒரு காலேஜ் நேம் சொல்லி அங்கே நான் ஜாயின் பண்ணிட்டேன். அப்படியா. ஆமாம் மாமா அங்கே சேர்த்துட்டாருடி. நீ என்ன காலேஜ் சேர்றியா இல்லையா, ஜங்கு கண்ணாட்ட பேசினியா இல்லையா. நீங்கள் இல்லை ஏம்மா பேசலடி, எனக்கு போய் மாமா கிட்ட காலேஜ் சேர்த்து விட்றீங்களான்னு கேட்கவே ஒரு மாதிரி இருக்குது. நான் கேட்கல அப்படி சொல்லி நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. கரெக்டாக பார்த்தா வீட்டுக்குள்ள வந்து வருஷோட சவுண்ட் கேட்குது. டே அண்ணா என்னடா, என்னடி உனக்கு பிரச்சனை, எனக்கு ரூம் தனியாக ஒதுக்க சொன்னேன்ல, உங்கள் அண்ணிட்ட கேளு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஏறி போயிட்டான். இங்கே வெளியே வந்துட்டு வர்ஷு எப்போ வந்தேன், ஹாய் அண்ணி ஏன்னு சொல்லிட்டு ஓடி வந்து அவங்களை ஹக் பண்ணுறா. மினி வந்துட்டு சரி வை நான் வைக்கிறேன். சரிம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை வச்சிட்டிங்க. என்ன வருஷம் அதிசயமாக இங்கே வந்திருக்கா. அதுவா இன்னும் 3 வருஷம் உங்கள் கூட தான் இருக்க பாரு. அப்படி சொல்லி நீங்கள் விஷயம் அவ்வளோ ஆச்சரியமாக பார்க்குறீங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு ஆமாம் இன்னும் 3 வருஷத்துக்கு இந்த குட்டி சாத்தா நம்ம கூட தான் இருக்க போகுது. ஏங்க இப்படி சொல்கிறீங்க, அதான் பாருங்கள் நீ இவனுக்கு கொழுப்ப, போடா படி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஏறி போயிட்டான். நீங்கள் வருஷத்துக்கு வந்து காஃபி போட்டு உட்காந்துருக்கீங்க. பட் ஜங்குக்கு வரவே இல்லை. நான் போய் அண்ணா காஃபி கொடுத்துட்டு வரேன். சரி அண்ணி அப்படின்றா. நீங்கள் ரூமுக்கு வரீங்க. ஜங்குக்கு வந்து சும்மா லேப்டாப்பில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். எங்கள் கீழே வரலாம்ல, இல்லடி சும்மா தான் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து அமைதியாக உட்காந்துருக்கான். இந்தாங்க காஃபி. தேங்க்யூ அப்படி சொல்லி ஜங்குக்கு வந்து காஃபி குடிச்சிட்ருக்கான். என்ன என்கிட்ட எதுவுமே கேட்கல. என்ன கேட்கணும், உன் தங்கச்சி ஏன் சடனாக கூப்பிட்டு வந்திருக்கப்பெல்லாம் கேட்க மாட்டியா. இது நம்ம வீடுங்க, அவங்களோட தங்கச்சி எப்போ வேணால் கூப்பிட்டு வரலாம், இதில் கேட்க என்ன இருக்குது. சரி அவள் காலேஜ் இங்கே தான் சேர்ந்துருக்கா. ஸோ இங்கேருந்து 10 நிமிஷம் தான். அதனால தான் சரி நம்ம வீட்டில் தங்கினா ஈஸியாக இருக்குமேன்னு பார்த்தேன். அந்த நாய் நம்ம கண்டிப்பாக ஹாஸ்டலில் தான் சேர்வேனுச்சு.
அதான் வீட்டுக்கு கொண்டு வந்தேன். உனக்கு ஒன்றும் இல்லைல்ல வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன்ல. ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு சரி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டே சொல்லணும். என்னங்க அடிச்சுட்டு ஜங்குக்கு பார்க்குறீங்க? அவங்க கையில் வந்து ஒரு ஃபைல் எடுத்து வைக்கிறான். என்ன ஃபைல் இது? பேப்பர் அரேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம். சரி அப்படி சொல்லி வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. நான் பேப்பர்லாம் அரேஞ்ச் பண்ணி ஹெல்ப்லாம் பண்ணுவீங்க. அதில் பார்த்தா வந்து காலேஜில் அட்மிஷன் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அது உங்கள் நேம். மாமா காலேஜ் உனக்கு காலேஜ் படிக்கணும்னு ஆசை தானே? உங்கள் அம்மா சொன்னாங்க உனக்கு அது ரொம்ப ஆசைன்னு. சரி நிறைவேற்றாமன்னு பண்ணேன். ஹாப்பியாகவும் நீங்கள் டக்குன்னு வந்து ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டீங்க. ஜங்குக்கு அப்படியே லேப்டாப்பை எடுத்து வச்சுட்டு பாங்கிட்டு அப்படியே 2 பேரும் பெட்டில் விழுந்துட்டீங்க. நிஜமாவா? நிஜமாக தான். ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படி சொல்லி நீங்கள் ஜங்குக்கோட லிப்லேயே டக்குன்னு என்ன நினச்சிங்களோ தெரியல கிஸ் பண்ணிட்டீங்க. ஜங்குக்கும் வந்து உங்களுக்கு லைட்டாக பேக் கிஸ் பண்ணுறா. நீங்கள் அப்போ தான் ரியலைஸ் பண்ணி ஐயோ மாமா ரொம்ப தேங்க்யூ லவ் யூ அப்படி சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சிட்டிங்க. வடை போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜங்குக்கு. அதுக்கப்புறம் ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி. ஐயோ ரொம்ப அப்படி சொல்லி நீங்கள் திருப்பி ஓடிந்து ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து நீங்கள் வர்ஷிட்ட சொல்கிறீங்க இன்னும் உங்கள் அண்ணா காலேஜ் சேர்த்துட்ருக்காங்கன்னு. உங்களுக்கு அட்மிஷன் போடுறப்ப கூட போனதே நான் தான். சர்ப்ரைஸாக பண்ணீங்க. ஆமாம் இதெல்லாம் முன்னாடியே பண்ணிட்டேன். வர்ஷி உங்களை பார்த்துட்டு இன்னொரு விஷயம் தெரியுமா நீ? என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷியை பார்க்குறீங்க. நீங்களும் நானும் ஒரே டிபார்ட்மெண்ட் ஒரே கிளாஸ் எல்லாமே ஒன்று தெரியுமா? உங்களுக்கு என்ன படிக்கணும்னு ஆசையோ அதே தான் சேம் எனக்கும். அப்படி ஆடிச்சு நீங்கள் விஷயம் ஹாப்பியாக பார்த்துட்டீங்க. ஜங்க் பார்த்துட்டு ஆமாம் இந்த நாய் கூட தான் படிக்க போகிற ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக உனக்கு எடுத்துருவா. இவ கூட மட்டும் சேரவே சேராது. வேறு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோ. அண்ணா ஆடி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து வருஷம் அடிக்க போகிறான். நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. வருஷம் வந்து ஜங்குக்கு போட்டு துரத்து தட்டிகிட்ருக்கா. நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டே பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் பேசிவிட்டு அதுக்கப்புறம் போய் தூங்கியிருப்பீங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு இன்னும் 2 நாளில் காலேஜ் ஸோ நீ அவ்வளோ ஷாப்பிங் போய்ட்டோங்க. இல்லைங்க பரவாயில்ல அது இருக்கதே போட்டுக்கிறேன். இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். இந்த கிரெடிட் கார்டு அவள் கூட ஷாப்பிங் போ நிறைய ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி தருவா. இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு இங்கே போடுறவங்க மாதிரி சரியா அப்படி வாங்கிக்கோ. சரி மாமா அப்படி சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் வருஷம் வந்து ஷாப்பிங் போகிறப்ப நீங்கள் மினிட்டே சொல்லியிருப்பீங்க. மினி வந்து ஜிமின்கிட்ட சொல்லியிருப்பான் இந்த மாதிரி வருஷம் என்ன ஷாப்பிங் போகிறாங்களா அப்படின்னாலே சரி இப்படின்னு சொல்லி அவனுக்கு கார்டு கொடுத்துருப்பான். இல்லைங்க சும்மா வேடிக்கை. நீ போய் உனக்கான ட்ரெஸ் வாங்கிக்கோ மினி. அது போமா எனக்காக போறியா? சரிங்க அப்படி சொல்லிட்டு மினியும் வந்திருப்பான். 3 பேருமே ஒரே நாளில் பயங்கரமாக ஜெல் ஆகிட்டிங்க. பயங்கரமாக ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஜங்குக்கு வந்து நைட்டு தான் வீட்டுக்கு வரான். என்ன ஷாப்பிங்லாம் அப்படி போச்சு? சூப்பராக போச்சு. அப்புறம் இது பண்ணோம் அது பண்ணோன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு சின்சியராக ஜங்குக்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. நீங்கள் 2 பேர் கிச்சனில் பேசிகிட்டு இருக்கீங்க. வருஷம் பாட்டுக்கு உட்காந்துருக்கா. என்னமோ பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி அவள் கண்டுக்கிறதே இல்லை. இன்றைக்கி உங்களுக்கும் வருஷுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் டே காலேஜ். ஸோ 2 பேரும் வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக கிளம்பி போகிறீங்க. ஜங்குக்கு வந்து 2 பேர்த்தையும் ட்ராப் பண்ணிட்டு சரி பார்த்து பத்திரமா இருங்க எதுனாலும் உடனே கால் பண்ணுங்கள். சரிம்மா அப்படி சொல்லிட்டீங்க. அவனும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிருப்பான். அப்புறம் அன்றைக்கி டே வந்துட்டு காலேஜ்குள்ளே உள்ளே போகும்போதே வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. காலேஜில் நான் படிப்பேனே எனக்கு தெரியாது தெரியுமா? பட் நான் காலேஜ் சேர்ந்துட்டேன். எனக்கு அதுவே ஹாப்பியாக இருக்குது. வருஷம் கை பிடிச்சிட்டு எங்கள் அண்ணா எல்லாமே நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும் செய்வான். ஸோ நீங்கள் எதையுமே தயங்காமல் அவன்கிட்ட கேளுங்க. சரியா? வருஷம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. வருஷம் உங்களை பிடிச்சிட்டு அல்லாமல் அண்ணி நீங்கள் வருஷம் பார்த்துட்டு நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லவா? சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு வருஷம் வந்து உங்களை பார்க்குறான். என்ன அண்ணின்னு மட்டும் கூப்பிடாத. வீட்டில் மட்டும் அண்ணி கூப்பிடேன். ஆனால் அண்ணி காலேஜில் நீ நார்மலாக ஒயன்னு கூப்பிடேன் ப்ளீஸ் டி தங்கும். சரி ஒயன். சரி வஷிவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வஷி வந்து கிளாஸ்க்கு போயிட்டீங்க. மினியும் சேம் கிளாஸ் தான். 3 பேரும் ஒன்று அவங்க வந்துட்டு ஜாலியாக பேசிகிட்ருக்கீங்க. அன்றைக்கி காலேஜ் வந்து பயங்கரமாக ஜாலியாக போயிருக்கும். நீங்கள் வருஷம் மினி 3 பேரும் வந்து காலேஜை சுற்றி பார்த்தே செம்ம டயர்டு. ஸோ நீங்களும் வருஷம் சைலண்ட்டாக ஆளுக்கு ஒரு சைடு சோஃபாவில் தலை வச்சு படுத்தே கிடக்குறீங்க. ஜங்குக்கு வந்துட்டு என்ன 2 பேர் சாஞ்சிட்டிங்க. ஐயோ அண்ணா இன்றைக்கி செம்ம டயர்டு காலேஜை ஃபுல்லாக சுற்றி பார்த்துருமா. ஸோ ரொம்ப டயர்டு அப்படி சொல்லிட்டு வருஷம் வந்து படுத்துருக்கா. நீங்கள் ஆமாம் இன்றைக்கி ரொம்ப டயர்டு அப்படி சொல்லிட்டு நீங்களும் படுத்துருக்கீங்க. ஜங்கு பார்த்துட்டு சரி நீங்கள் 2 பேர் ரெஸ்ட் எடுங்க. இருங்க நான் வந்து குக் பண்ணுறேன். இல்லை இருமா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு போய் குக் பண்ணுறான். நீங்கள் ஒர்க்லாம் பண்ணீங்களா உங்களுக்கு டயர்டாக இல்லையா? அதெல்லாம் இல்லையே அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அவன் நார்மலாக குக் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் வந்து ஜங்குக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் குக்கிங்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் சாப்பிட்டு போய் சைலண்டாக படுத்து தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஜங்குக்கு ஆஃபீஸ் போகிறான். நீங்கள் வந்து காலேஜ் போகிறீங்க. அப்படியே தான் நார்மல் ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி உங்களுக்கும் வருஷுக்கும் வந்து லீவு. பட் ஜங்குக்கு வந்து ஆஃபீஸ் போயிட்டோம். வருஷம் போர் அடிக்குது வருஷம். சரி அண்ணி வாங்க சமைப்போம். ஆஃப்டர்நூன் வர அண்ணா வரும். ஆமாம் அப்படி சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க. ஜங்குக்கு வரவே இல்லை. நீங்கள் கால் பண்ணுறீங்க. என்னடியே பொண்டாட்டி மாமா எப்போ மாமா வீட்டுக்கு வருவீங்க? அதுவா இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது லேட் ஆகிரும். ஸோ
நீயும் வர்ஷியும் சாப்பிட்டு ஏதாச்சும் பண்ணிட்டுருங்க. அம்மா ஆனால் உங்களுக்கு ஆஃப்டர்நூன் சாப்பாடு அதெல்லாம் வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சரின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிட்டீங்க. வர்ஷி உங்களை பார்த்துட்டு என்னாச்சு? அண்ணாக்கு ஒர்க் இருக்கான். சரி வாங்க சாப்பிட்லாம். அண்ணா சாப்பிடாமலா? அப்பா இந்த கல்யாணம் ஆயிடுச்சுனாலும் இப்படி தான் மாறிடுவாங்க போல. வர்ஷியோ என்ன வர்ஷியோ உண்மையை தானே சொல்கிறேன். சரி நான் உங்கள் அண்ணனுக்கு சாப்பாடு கொண்டு போகிறேன். சரி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு வர்ஷியும் விட்டுட்டான். நீங்கள் வந்து டாக்ஸி புக் பண்ணி நீங்கள் வந்து ஆஃபீஸ் போயிட்டீங்க. ஆஃபீஸ் போயிட்டு பார்க்குறீங்க அவ்வளோ பெரிய ஆஃபீஸ். ஜங்குக்கு வந்து சொல்லியிருப்பான், நான் எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ்லாம் பண்ணல, நான் ஓன் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ தான் டெவலப் ஆகிட்டுருக்கு, ஆஃபீஸ் வந்துட்டு ஓரளவுக்கு டெவலப் பண்ணியிருக்கேன்னு. பரவாயில்ல ஒரு பெரிய ஆஃபீஸ் தான், அதாவது ஒரு 10 மாடி பில்டிங்கில் அவங்களது வந்துட்டு ஒரு 4வது ஃப்ளோர் தான். ஆனால் 4வது ஃப்ளோரு செம்ம பெருசாக இருக்குது. நீங்கள் போகிறீங்க அவங்க உங்களை பார்த்துட்டு யார் மேம் வேணும்? ஜங்குக் சார். ஓ ஜங்குக் சார், அவர் எதுக்கு? ஜங்குக் சாரோட ஒய்ஃப். ஓ ஜங்குக் சாரோட ஒய்ஃபா? ஒரு ஜங்குக் சாரோட ஒய்ஃப் நான் உனக்கு தெரியாதா? ஓ தெரியாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களை உள்ளே விட்டுட்டாங்க. நீங்கள் போய் ஜங்குக் கேபின்லேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக் வரவே இல்லை. நீங்கள் சரின்னு சொல்லிட்டு இங்கிட்ட அங்கிட்ட சுற்றிட்டுருக்கீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஆஃபீஸ் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஜங்குக்கோட கேபினில் பார்க்குறீங்க. ஜங்குக் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் ஷாக்கு. ஏன்னா ஜங்குக் பக்கத்தில் வந்து ஒரு பொண்ணு குனிஞ்சு நின்று ஜங்குக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. பட் அவன் நிற்கிறது, அவள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு அது எதையுமே கண்டுக்கல. பட் உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. நீங்கள் மாமா ஏன் எப்படி வந்த? நான் அப்போலே வந்துட்டு லஞ்ச் கூட அங்கே வச்சுருக்கேன். சாரி நான் பார்க்கவே இல்லை. ஐயோ வா இங்கே அப்படி சொல்கிறா. நீங்கள் ஜங்குக்கிட்ட வரீங்க. இது என் ஃப்ரெண்ட் லீனா. ஹாய் ஹாய் வயன். சாரி உங்கள் மேரேஜ்க்கு வர முடியல, அதுக்கப்புறம் பார்க்கவும் வர முடியல. ஆமாம் இந்த ஆஃபீஸ் வந்துட்டு நான் இவ்வளோ தூரம் வளர்ந்துக்கு ரீசன் இவ தான் தெரியுமா? நான் காலேஜ் படித்தப்போ எனக்கு என்கரேஜ் பண்ணான். ஸ்டில் என் கூட என்கரேஜ் பண்ணிட்டு என் கூட இருக்க ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓ சரிங்க. சரி இல்லைன்னா வா சாப்பிட்லாம். அது நீங்கள் ஜங்குக்கு பார்க்குறீங்க. என்னடி எப்படி சொல்லி ஜங்குக்கு உங்களை பார்க்குறான். உங்களுக்கு மட்டும்தாங்க எடுத்துகிட்டு வந்தேன், அதெல்லாம் பார்த்துக்கலாம். என்னவா சாப்பிட்லாம்? சரி ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு அவள் வந்து ஜங்கு கூட உட்காந்து கேஷுவலாக சாப்பிட்டுட்ருக்கா. 2 பேரும் ஒரே டிஃபன் பாக்ஸில் சாப்பிட்றாங்க. நீங்கள் மாதிரி ஜங்குக்கு பார்த்துட்ருக்கீங்க. பட் ஜங்குக்கு அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவனும் இல்லையவா ஜாலியாக பேசி சாப்பிட்டுட்ருக்காங்க. என்ன இவங்களை பார்க்க ஏதோ லவ்வர்ஸ் மாதிரி இருக்குது எனக்கு மட்டும். என்ன பண்ணுறாங்க இவங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு லீனாவையும் பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்து இப்போ தான் உங்களுக்கு நோட் பண்ணுறா. நீங்கள் சைலண்ட்டாக பார்த்துட்ருங்க. லீனா வந்துட்டு ஜங்குக்கு அந்த வாய் எனக்கு கூட்டேன். சரி இரு அப்படி சொல்லிட்டு அவன் லேப்டாப் பார்த்துருப்பான். ஸோ ஜங்குக்கு வந்து டக்குன்னு ஊட்டி விட்டுருப்பான். நீங்கள் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சதுக்கப்புறம் லீனா வந்து வெளியே போயிருப்பா. நீங்கள் டக்குன்னு போய் சோஃபாவில் உட்காந்துட்டீங்க. பண்ணிட்டு என்னாச்சு? ஒரு நாள் டிஃபன் பாக்ஸை கூடுறா அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு வாங்கிட்டு கிளம்புறீங்க. என்ன ஆச்சுடி? நீங்கள் எதுவுமே சொல்லலை, நீங்கள் பாட்டுக்கு வீட்டுக்கே வந்துட்டீங்க. ஜங்குக்கு வந்து உங்களுக்கு கால் பண்ணுறா, நீங்கள் அட்டன் பண்ணவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு வர்ஷுக்கு கால் பண்ணிப்பா. என்னடா அண்ணா? என்னடி அவன் ஏன்டி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா? நீ என்ன பண்ண ஆஃபீஸில்? நான் என்ன பண்ணேன்? ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். வயன் போகிறப்ப நார்மலாக தான் போனான். பட் வரப்போ ஃபேஸே ஒரு மாதிரி இருந்துச்சு. என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து யோசிக்கிறான். அவனுக்கு ஞாபகமே இல்லை. அதுக்கப்புறம் ஆமாம் சாப்பிடும்போது யார் கூட சேர்ந்து சாப்பிட்டேன்? லீனா கூட. அட பாவிங்களா என்னடா பண்ணீங்க அப்படின்னாலும் ஜங்குக்கு வந்துட்டு நடந்தெல்லாம் சொல்கிறான். ஏன்டா அப்படி பண்ணேன்? அவள் புலம்பிகிட்டே இருந்தா. நான் ஒய்ஃபா அவன் ஒய்ஃபா? உங்கள் அண்ணன் என்ன தானடி கல்யாணம் பண்ணிக்கிட்டான், நான் தானடி பொண்டாட்டி இப்படி கேட்டுகிட்டே இருந்தா. எனக்கு இப்போ தான் புரியுது ஏன்னு. மரியாதையாக நீ வீட்டுக்கு வா, நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன். ஐயோ பொசிசிவ் ஆகிட்டாலும் பொசிசிவ் ஆகிட்டா தான். இரு நான் அவளை ஆக்க சொல்கிறேன். நீ கிளம்போடி, ஏதோ குடும்பத்துக்குள்ளே கூட்டே கிளப்பிட்டு போயிடாத. சரி சரி அப்படி சொல்லிட்டு வருஷம் கிளம்பியிருப்பான். ஜங்கு கொஞ்சம் நேரம் கழித்து வீட்டுக்கு வரான். நீங்கள் பாட்டுக்கு எங்கிட்ட வந்து நடந்துட்டுருக்கீங்க. பையன் என்னதான் இருந்தாலும் நான் தானே பொண்டாட்டி, என் கண்ணை முன்னாடி ஊட்டி விட்றோம். எனக்கு கூட ஒரு நாள் இது வரைக்கும் ஊட்டி விட்டு நான் என் கையில் நானே தானே சாப்பிட்றேன். அவளுக்கும் 2 கை இருக்குல்ல, லேப்டாப் பார்த்து சாப்பிடக்கூடாதான்? ஜங்குக்கு வந்து நின்று உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் பாட்டுக்கு இங்கிட்ட அங்கிட்ட புலம்பிக்கிட்டே நடக்கிறீங்களே தவிர அப்படி ஒரு ஜீவன் நிற்கிதே கூப்பிட்டுச்சு கண்டுக்கிறத கிடையாது. ஜங்குக்கு ஒரு 10 நிமிஷமாக நின்ட்டு பையன் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஜங்குக்கு அப்போ தான் இவ்வளோ என்னன்னு வேறு கேட்டோம். சரி கேட்போம். என்னடி ஆச்சு உனக்கு? பொண்ணாகலை, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். டிவோர்ஸா? ஆமாம், உனக்கு எனக்கு செட் ஆகுதுன்னு தோணுது. ஏன் அப்படி சொல்லி ஜங்குங்களை பார்க்குறான். ஆமாம் நீ என்ன அவளை கூட்டி விடுற? நானும் அவளை ஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ்டி. ஸோ காலேஜில் எல்லா இடத்துலையும் ஒன்றா தாண்டி இருந்தோம். ஸோ ஊட்டி விடுறது கேஷுவல் தானே. ஊட்டி விடுறது கேஷுவல். அப்போ நான் போய் ஒரு பையன் கூட்டி விடுறேன். எங்கே போகிற அப்படி சொல்லி ஜங்குக்கு வந்து உன் கைப்பிடிக்கிறான். எனக்கும் ஃப்ரெண்டு இருக்கான், நானும் ஊட்டி விடுவேன். என்னடி ஒன்றும் இல்லை, நீ கையை விட அப்படி சொல்கிறீங்க. ஜங்கு கொண்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு என்னன்னு கேட்டுகிட்டே இருக்கா. நீங்கள் பர்த்டே சாப்பிடுங்க இங்கிட்டு போகிறதுலேயே தான் இருக்கீங்க. என்னடி அப்படி சொல்லிட்டு உங்களை டக்குன்னு பிடிச்சி இழுத்துருப்பான். ஸோ 2 பேரும் அப்படியே ஸ்லிப்பாகி சோஃபாவில் விழுந்தீங்க. எந்திரிங்க. ஜங்குக்கு வந்து உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டீங்க.
எதுக்கு இவர் கிஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் பார்த்துருங்க. ஜங்குக் கிஸ் பண்ணிட்டே வந்து இப்போ நீங்கள் வந்து வீட்டில் இருக்கப்போ சாரி தான் கட்டுவீங்க. ஸோ உங்கள் அப்படியே பொறுமையாக உங்கள் ஹிப்பில் ஹேண்டை வைக்கிறான். நீங்கள் அப்படியே வந்து அதை ஃபீல் பண்ணுறீங்க. ஜங்குக் லைட்டாக இருப்பிச்சு, இல்லைன்னா கடிச்சிருவேன் அப்படி சொல்கிறீங்க. ஜங்குக் உங்களை பார்த்துட்டு கடி கடிடி அப்படின்னு டக்குன்னு ஜங்கோட லிப்பை அப்படியே லோவர் லிப்பை பிடிச்சி பைட் பண்ணி இழுக்குறீங்க. பட் அவன் கத்தவே இல்லை, உங்களை பார்த்துட்டே இருக்கான். விட்டதுக்கப்புறம் குறைஞ்சிச்சாம், குறையல. சரி வேணா எனக்கு பனிஷ்மெண்ட் கொடு. எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வேணா, நீங்கள் எந்திரிங்க. பனிஷ்மெண்ட் உனக்கு இல்லை, எனக்கு ஒன்று வேணும், எந்திரிங்க. வருஷம் வந்துட போகிறா. வருஷம் எங்கே போயிருக்கா? அம்மா அப்பாவுக்கு குழந்தைக்கு போயிருக்கா. அம்மா அப்பாவுக்கு போயிருன்னு சொல்லிட்டு தான் போனான். எந்திரிங்க அப்படின்றீங்க. ஜங்குக்கு வந்து ரிட்டன் உங்களுக்கு கிஸ் பண்ணுறான். நீங்கள் வந்து அவனுக்கு பேக் கிஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்துட்டு பொறுமையாக அவங்க ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறான். நான் கோவமாக இருக்கேன், சமாதானம் ஆகலையானும் அது எடுத்துட்டு ஜங்குக்கு பார்த்துட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து கிஸ் பண்ணிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியிருப்பான். ஸோ ஜங்குக்கு அப்படியே பொறுமையான செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கு செம்ம பெயின், எங்கள் வேணவே வேணாம், எங்கள் வலிக்குது. ஜங்குக்கா ஒன்றும் இல்லடி, ப்ரெஷரை மட்டும் வலிக்குது, வேணாம் வேணாம் வேணாம், இது உனக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி இல்லை, எனக்கு தான் இருக்குது, வேணாம் ஜங்குக்கா, ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக பண்ணிட்டே இருக்கான். பட் உங்களுக்கு செம்ம பெயின், நீங்கள் கதறிட்டு இருக்கீங்க. ஒரு வழியாக அப்படியே அந்த செக்ஷன் முடிச்சிருக்கோம். ஜங்குக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு அவனுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து போட்டுவிட்டு இப்போ அவன் வந்து கீழே படுத்துருக்கான், நீங்கள் மேலே படுத்துருக்கீங்க. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு உனக்கு நான் பனிஷ்மெண்ட்டே கொடுக்கல சொல்லிட்டு ஒரு அடி வைக்கிறீங்க. அடிக்காதடி வலிக்குதடி, இருப்பா உனக்கு பனிஷ்மெண்ட் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட நெக்கில் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு பைட் பண்ணிட்டீங்க. செம்ம பளிச்சுன்னு ஒரு பர்பிள் கலரில் தெரியுது. இதுக்குடி இது ரிச்சின் கிட்டே வந்தால் உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு தெரியும்ல. அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும்டி, ஏண்டி நீ வேற. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு தெரியும் தான் அந்த பொண்ணுக்கு. சரி சாரி. அதனால் மாமா உன்னை நான் எதுவுமே சொல்லாமல் விடுறேன்ல, அதனால தாண்டா ஆடுறேன். உன்னையெல்லாம் நல்லா காதை திருப்பி கட்டி போடுற மாதிரி பொண்டாட்டி வேணும். நான் கிடைச்சனால இது தப்பிச்சிட்டேன். ஜங்குக்கு நீங்கள் சொல்கிறத கேட்டு சிரிச்சிட்டு இருக்கான். ஏன் சிரிக்காத, நான் எப்படி பார்த்தா நான் கோவப்படணும். ஜங்குக்கு வந்து உங்களை கிஸ் பண்ணுறா, நீங்கள் அவனை பார்த்து முறைச்சிட்ருக்கீங்க. அப்போ அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகிட்டு ஜங்குக் சர்ப்ரைஸ் அப்படியே 3 பேர் சைலண்ட் ஆகிட்டாங்க. என்ன ஜங்குக்கோட அம்மா அப்பா அதுக்கப்புறம் வந்துட்டு வருஷம் 3 பேர் வந்திருப்பாங்க. 3 பேர் பார்த்துட்ருக்காங்க. நீங்களும் ஜங்குக்கு கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. எங்க தப்பானது. ஆமாம் வா போகலாம். ஜங்குக்கு டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு வாமா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வருஷியை பார்த்து இந்த காலிங் பெல் அடிக்க மாட்டியா, நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படி சொல்லிட்டு வருஷம் வந்து போகிறான். ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜங்குக்கு. உங்களுக்கு செம்ம ஆக்குவாடு. நீங்கள் எந்திரிச்சு ஓடியே போயிட்டீங்க கிச்சனுக்கு, வெளியே வரவே இல்லையே. கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்கள் அத்தை வந்துட்டு ஏமா உள்ளே வந்து நின்ட்டேன். அத்தை அது ஆக்வர்டாக ஒன்றும் இல்லை சரியா வா. ஆனால் அப்படி சொல்லி நீங்கள் உங்களை வந்து லைட்டாக ஸ்மெல் பண்ணுறீங்க. சந்தோஷமாக இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம்தான் சரியா, வெளியே வா. சரி தேவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்களே வெளியே வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் அவங்களும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கிளம்பி போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வருஷம்தான் உட்காந்து பேசிகிட்ருங்க. என்ன ஒயன் ஜாலியாக தான் இருக்கீங்க போல். நீ வேறு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் தெரியுமா வருஷம் உங்களை பார்த்துட்டு. ஐயோ வந்துட்டு சொல்ல எனக்கு வெக்கமாக இருக்குது. வருஷம் உங்களை பார்த்துட்டு அப்படியாடி பழகி இருக்கோம். சரி நீ சொல்லு, உனக்கிட்டே அண்ணாக்கு எத்தனை தடவை அதெல்லாம் அன்கவுண்டபிள் ஆடு சொல்லி வருஷம் கொஞ்சம் ஷாக்கில் பார்க்குறீங்க. அப்புறம் ஒன்றை மாதிரி இருப்பாங்களா? நிச்சயமாவா? அதெல்லாம் சார் 10th படிக்கிறப்ப முடிச்சு விட்டாரு. ஆடு சொல்லி வருஷம் ஆடு பார்க்குறீங்க. நீ லவ்வே பண்ணது இல்லையா? உங்கள் அண்ணன் தான் ஃபஸ்ட்டு லக்கி பாய். அப்போ டே அண்ணா இல்லையா? டேவும் தான் லக்கி பாய், பட் மாட்டிக்கிட்டான் தெரியுமா, அவன் நிறைய தடவை ஃபீல் பண்ணுவான். இப்படின்னு சிக்கிட்டோமே எவ்வளோ குடும்பப்படுத்துவியா சேச்சாடு சொல்லிட்டு நீங்களும் விஷயம் பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிமின் வந்திருப்பான் அப்போ தான் வீட்டுக்கு மினியை கூட்டிகிட்டு. மினி வந்தோடனே உங்களை பார்த்துட்டு பையன் மாடு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. மினியே அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஓட போயிருப்பீங்க. அப்படியே ஜிமின் அந்த மினியை தூக்கிட்டான். சொல்லிட்டு அவள் அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஜிமினா என்ன ஜிமினா ப்ரெக்னெண்ட்டாக இருக்குடி கூடன்னு ஓடிட்டுருக்க. ஒரு விஷயம் ஜேகே ஷாக்கில் இருந்துச்சிட்டான். ப்ரெக்னெண்ட்டா அப்படின்னா ஆமாம் என் பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நான் அப்பா ஆக போகிறேன்டா ஜங்குக்கா அப்படின்னு. அப்படியே மச்சான்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணியிருப்பான். நீங்கள் மினி வந்து ஹக் பண்ணிட்டு நிஜமாவா? நிஜமா நீ சொல்லுவில்ல மினி நீயே குட்டி பாப்பா, எனக்கு ஒரு குட்டி பாப்பா வர போகிறா. ஜிமின் அதை கேட்டு சிரிச்சிட்டு ஆனால் ஒயன் நீங்கள் சொன்னது 100% உண்மை தான். இவளுக்கு குழந்தைன்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. ஆனால் ஜங்குக்கு ஆடு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு ரெடி அடிக்கிறான். என்னடா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து பார்க்குறான். உன்னை ஜெயிச்சிட்டே மச்சான். என்னாத்த நான் சொன்னேன்ல உனக்கு முன்னாடி என் குழந்தை இந்த பூமிக்கு வரும்னு,
இல்லை ஃபஸ்ட்டு என் குழந்தான் ஜங்குக்கு பார்த்துட்டு அஸ்திவாரமாக இப்போ தான் போட்டிருக்கேன், பில்டிங் உருவாக ரொம்ப நேரம் ஆகும், ஐயோ போடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். எதேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஷாக்கு. எல்லாரும் ஷோக்களை பார்க்குறாங்க, எல்லாருக்கும் புரிஞ்சிச்சிட்டிங்க. ஐயோ ஜங்கு கொடுத்துட்டு உங்கள் மனசுக்குள்ளேயே இவ்வளோலாம் எங்கேந்திர பிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிமினும் மினியும் கிளம்பியிருப்பாங்க. நீங்கள் காலேஜ் போனாலும் மினி அவ்வளோ அழகாக டேக் கேர் பண்ணிப்பீங்க. அவள் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும், ஜிமினும் பயங்கரமாக கேர் பண்ணுவான். எல்லாரோட கேரிங்லையும் ஜிமினோட வந்துட்டு ப்ரெக்னென்சியோட கேரிங்லையும் மினியோட ப்ரெக்னென்சி அவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு. ஜேகே வந்து அமைதியாக உட்காந்துருக்கேன். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, ஜேகேப்பா நம்மளும் குழந்தை பெற்றுக்கலாமே, கம்முன்னு இருவாய். மாமா நம்ம பெற்றுக்கலாமாம்மா, என்னடி உனக்கு பிரச்சனை, குழந்தை பெற்றுக்கலாம். ஐயோ நீ இப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சிட்ருக்க. அடிச்சுட்டு அழகாக தலைவராக ஆடுறீங்க. இப்போ ப்ரெக்னென்ட் ஆனினா அது ரொம்ப கஷ்டம். இப்போ பாரு, ஜிமின் வந்து மினியை பார்த்துக்குறோம், ஓகே, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் மினினால் படிக்க முடியுமா? முடியும். ஐயோ இவள்கிட்ட போய் பேசி புரிய வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜேகேக்கு வந்து தோணிச்சு. அட போடிங்கிற அப்படிங்கிற மாதிரி அவனும் சைலண்ட்டாக படுத்துட்டான். ஜேகே குழந்தை தூங்குவேன். மாமா என்னம்மா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜங்கு கிஸ் பண்ணுறீங்க, ஜங்குக்கும் பேக் கிஸ் பண்ணுறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவாயி 2 பேரும் அப்படியே அந்த செக்ஷனுக்குள்ளே போயிருப்பீங்க. ஜங்குக்கு இந்த டைம் வந்துட்டு பயங்கரமாக இன்டிமேஷன் இருந்ததில்ல. அவன் டோட்டலி எல்லாத்தையும் மறந்துட்டான். இன்டிமேஷனாக முடிஞ்சதுக்கப்புறம் அவன் அப்படியே தூங்கியிருப்பான். நீங்களும் அப்படியே தூங்கியிருப்பீங்க. இன்றைக்கி வந்து உங்களுக்கு லீவ் தான். அன்றைக்கி வரையும் லஞ்சு தூக்கிட்டு போகிறீங்க. இங்கே பாருவேன், அன்றைக்கி மாதிரி வந்து புலம்புனே வச்சிடும் பார்த்து, என்னால் வெளியே போக முடியாது. வர்ஷியோ இங்கே பாருடி, அண்ணா கூடயே தான் அந்த புள்ள அலையும். நீ ஏன்டி போய் போய் வயிற்றுச்சப்பட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு சண்டை தான். நீங்கள் வர்ஷியை பார்த்து லைட்டாக மறைக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் ரெகுலராக ஆஃபீஸ் போவீங்க. போயிட்டுருக்கப்ப கரெக்டாக ஜங்குக்கு அந்த பொண்ணுக்கிட்ட பேசினா வீட்டில் வந்து 2 பேரும் மொதையாச்சும் அந்த மேக்கோட்டில் முடிஞ்சுது. வர வர இப்போ வாய் தகராறு மட்டும் தான். அவன் கிட்டே போக மாட்டேங்க, எட்டனே சண்டை கட்டுவீங்க. வருஷத்துக்கு தான் ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி சண்டை கட்டினா டென்ஷன் ஆயிடுவேன் இப்போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறீங்க. இன்றைக்கி பார்த்தா ஜங்குக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, அந்த பொண்ணு வந்து வெளியே நின்றுட்டுருக்கா. ஹாய் அப்படி சொல்லி நீங்கள் போக போகிறீங்க. அயன் அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறீங்க. வரியா சும்மா ஒரு கப் காஃபி? ஆனால் மாமாவுக்கு சாப்பாடை வைமா பேசிட்டு வரலாம். சரி அப்படி சொல்லி நீங்களும் அவங்க கூட போய் உட்காரிங்க. அவங்க உங்களுக்கு காஃபி வாங்கி கொடுத்துட்டு, எப்படி இருக்க, ஹாப்பியாக இருக்கா? ஹாப்பியாக இருக்கேன். ஜங்குக்கு ஒன்று எப்படி பார்த்துக்குறான்? மாமா ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. சொல்லிட்டே இருக்கான் எனி டைம் உன்னை பற்றி. அதிலே தெரியுது நீ அவனை எப்படி பார்த்துக்கிறேன்னு. அப்படி சொல்லி நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க. நானும் ஜங்குக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான், அதான் எனக்கு தெரியுமே. ஜங்கு சொன்னான், க்யூட்டாக உன்னை பார்த்துட்டு வரப்பெல்லாம் சண்டை கட்டுவா தெரியுமா, அது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதனாலே அவள் வரப்பெல்லாம் வெறுப்பேற்றதுக்காக ஒன்று ரூம் கூப்பிட்றேன். அப்படி சொல்லி நிமிஷம் ஷாக்கில் உங்களை பார்க்குறீங்க. அவன் கேபினுக்கு நான் அவ்வளோவா போகவே மாட்டேன். இப்போல்லாம் தான் நான் அடிக்கடி போகிறேன். அதுவும் நீ வரங்கிறத சிசிடிவியில் பார்த்து தான், பொண்டாட்டி வரேங்க பாரு எப்படி நடக்கிறா பாருன்னு சொல்லி அதை சொல்கிறதுக்காக கூப்பிட்றதுக்காக அப்படியே நக்கலாக உன்னை பார்த்து அப்படியே கலாய்ச்சிட்ருக்கான். நீங்களும் அது தெரியாமல் சண்டை கட்டிகிட்ருக்க. எனக்கு இது தெரியாது. அவங்க வந்து ஒரு தடவை வந்து ஜங்குக்கு வந்து உங்களை வர்ணித்து பேசியிருப்பாங்க, அந்த வீடியோ எடுத்திருப்பாங்க. நீங்கள் ஷாக்காக பார்க்குறீங்க. பாரு எவ்வளோ அழகாக நடந்து வரான், தேவதை நடந்த மாதிரி இருக்குது. டேய் அதுவும் பொண்டாட்டிடா, ஒன்றும் தேவதை இல்லை. தேவதை தாண்டி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து பேசிகிட்டு இருந்திருப்பான். பார்த்தியா ஒன்று மட்டும்தான் வர்ணிக்கிறான். அப்புறம் இன்னொரு வீடியோ இருக்குது அப்படி சொல்லிட்டு காட்டுறாங்க. இன்னைக்கு அவ்வளோ சண்டடி, அப்படியே குட்டி குழந்த மாதிரி நின்று கத்துறா. எனக்கு வந்துட்டு தெரியுது அவளுக்கு 19 வயசுனா, ஆனால் கத்துறது எப்படி தெரியுமா இருக்குது. 5 வயசு பாப்பா அப்பாவை பார்த்துட்டு சாக்லேட் வாங்கிட்டு ஏன்டா வாங்கிட்டு வரல அப்படி கேட்கும்ல, அந்த மாதிரி திட்டுவான். எனக்கு க்யூட்டாக இருக்கும் தெரியுமா. நான் அதனாலே வேணும்னே வெறுப்பேற்றிட்டுருக்கேன். இங்கே பாரு ஜங்கு ரொம்ப வெறுப்பேற்றுற, கடைசியில் டென்ஷன் ஆகி ஒயின் விட்டுட்டு போயிட போகிறா. அதெல்லாம் சான்ஸ் இல்லை. அவள் ஏன் பொண்டாட்டி, அவள் என்னோட உயிர், என்னோட எல்லாமா இருப்பேன்னு சொல்லியிருக்கா. ஸோ என்னை விட்டுட்டு போக வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் எங்கள் லைஃப்பில் சண்டை வராதுடி, ப்ராமிஸாக. எங்கள் 2 பேர்த்துக்குள்ளன்னு சொன்னால் ஒரு சின்ன சண்டை கூட வர வாய்ப்பில்லை. அதான் சும்மா அண்ணா வச்சு ஃபன் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து வீடியோ எடுத்திருப்பான். நீங்கள் அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு, உண்மையாவா, ஏன் உனக்கு தெரியாதா? தெரியும் மாமா இதெல்லாம் விளையாட்டுக்கு தான் பண்ணுறான்னு தெரியும், ஆனால் இந்த விளையாட்டு இப்படி இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி போய் சாப்பாடு கொடுத்துட்டாரியா? சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்திருப்பீங்க. ஜங்குக்கு உங்களை பார்க்குறோம், ஸ்மைலோட வரீங்க. என்ன பண்ணுறடி சிரிச்சிட்டே வர. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், லவ் யூடா அப்படி சொல்லிட்டு ஜங்கு கூட லேப்பில் உட்காந்து கிஸ் பண்ணியிருப்பீங்க. ஆஃபீஸில் லேப்பில் உட்கார அளவுக்கு டெவலப் ஆகிட்டியா? ஆகிட்டேன் அப்படி சொல்லிட்டு நல்லா கிஸ் பண்ணியிருப்பீங்க. ஜங்குக்கு வந்து பேக் கிஸ் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் உங்கள் டேஸ்லாம் அப்படியே ஹாப்பியாக போகுது. இப்போ வந்து ஜங்குக்கு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். நீங்கள் அப்படியே வந்து வருஷியை பார்க்குறீங்க. சொல்லுடி, நீங்கள் வருஷியை பார்த்துட்டு எப்படி சொல்கிறேன்னு தெரில.
என்ன பேசுகிறீங்க ரெண்டு பேரும்? ஆ ஒன்றும் இல்லை மாமா சாப்பிடுங்க. சரி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே சைலண்ட்டாக சாப்பிட்டுட்டே உங்களே விஷயம் பார்த்துட்டே இருக்கான். ரெண்டு பேரும் ஏதோ குசு குசுன்னு பேசிட்டே இருக்கேன். இப்போ என்ன தான் உங்கள் ரெண்டு பேருக்கு பிரச்சனை? மாமா அது அப்படி சொல்லும்போது வஷியம் வந்துட்டு அங்கே வந்து ஸ்பூன்லாம் இருக்கும். அதில் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த ஜங்குக்கோட சாப்பாடில் போட்டா வஷியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் குட்டி ஸ்பூனு. யாராச்சும் சாப்பாட்டு குட்டி ஸ்பூன் போடுவாங்களா? சாப்பிட்றாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வஷி போட்டு சைலண்ட்டாக இருக்கான். நீங்கள் உடனே மாமா இந்த குட்டி ஸ்பூனில் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, ஆனால் நம்ம பாப்பாவுக்கு 2 பேர் இந்த ஸ்பூனில் தான் ஊட்டணும், அதுக்காக தான் வாங்கினேன். அழகாக இருக்கான். ஜங்குக்கூடயே ஒரு விஷயம் நிமிர்ந்து உங்களை பார்த்துட்டு ஷாக்காக பார்க்குறேன் வஷி ஒன்று. நான் கூட அத்தையாயிட்டேன், 2 பேர் என் குழந்தைக்கு நான் இந்த ஸ்பூனில் தான் ஊட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஸ்பூனை எடுத்து காட்டிகிட்டு இருக்கான். ஜங்குக்கு செம்ம ஷாக்கில் எந்திரிச்சிட்டான். நிஜமாவா? ஆமாம்மாம்மா. ஜங்குக்கு வந்து உங்களை டைட்டாக ஒர்க் பண்ணிட்டோம். சத்தியமாடி சத்தியமாம்மாம்மா. ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பி. அவன் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வந்துட்டுருக்கு. அதை வந்து வஷி வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருப்பா. டே அண்ணா ஃபர்ஸ்ட் டைம் நீ அழுது பார்க்குறேன். அச்சோ கியூட்டு பையன் அப்படின்னு சொல்லிட்டு வஷியை வந்து நார்மலாக பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் வஷியை பார்த்துட்டு இப்படி ஜங்கை பார்க்குறீங்க, அவன் அழுதுட்ருக்கான். மாமா என்ன மாமா, அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான் இருந்தேன். என்ன மாமா? நம்ம ஆஃபீஸ் பெருசாக ஒன்று புதுசாக கட்டு நான் முடிவு பண்ணி இடம்லாம் வாங்கிட்டு இப்போ தான் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன். எனக்கு உங்ககிட்ட சொல்லாங்கிறது தான் என்னோடய பிளான். பட் நீ அதை விட ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லியிருக்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், இப்போ நம்ம குழந்தை வர நேரம் நல்லா இருக்குன்னு சொல்கிறியா? ஆமாம். ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் வஷுவும் ஐயோ நிஜமாக வேணாம், நிஜமாக வருஷமே சேர்த்து ஹக் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக அப்படியே உங்கள் டேஸ்லாம் போக ஸ்டார்ட் பண்ணுது. நீங்கள் காலேஜ் போகிறீங்க, ப்ரெக்னென்சி டைம். ஸோ ஜங்குக்கு வந்து செம்மையாக கேர் பண்ணிகிட்ருக்கான். அங்கே மினி பார்த்துக்கும் யாரும் இல்லைன்னு சொல்லி மினி இங்கே தான் வந்திருப்பா. ஜிமினி இங்கேயே வந்துட்டான். ஸோ இப்போ எல்லோரும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ வஷுக்கு வந்து ஓரளவுக்கு எல்லாமே தெரியும். வஷு வந்து குழந்தைய டேக் கேர் பண்ணிக்கிறது, உங்களை பார்த்துக்கிறது, மினியை பார்த்துக்கிறதுன்னு சொல்லி அவளும் பண்ணுறான். இடையில உங்கள் அம்மா அப்பா வர்றது, ஜங்குக்கோட அம்மா அப்பா வர்றது, மினியோட அம்மா அப்பா, ஜிமினோட அம்மா அப்பான்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து உங்களை மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. இப்படியே உங்கள் டேஸ்லாம் ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்துட்டு உங்கள் கம்பெனியோட ஓப்பனிங் டேட். ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கும் தான் உன் பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸை போடுறான். இருடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து என் பொண்ணுக்கு அழகாக கவுனா ரொம்ப அழகாக ஏஞ்சல்ட்டுக்காக வாங்கி போட்டிருக்கான். ஏஞ்சல் மாதிரி இருக்கா. ஆமாம், என்னோட தேவதை. மாமா இந்த டைலாக்கு நீ சரிடி நீ தாண்டி என்னோட தேவதை. போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து க்யூட்டாக கோச்சிட்டு வரீங்க. ஜங்குக்கு வந்து குழந்தை தூக்கிட்டு வரான். இன்றைக்கி தான் வந்து நீங்கள் உங்களோட ஆஃபீஸ்க்கு வரீங்க. ஆமாம், இவ்வளோ பெரிய கம்பெனியா காட்டவே இல்லை. நம்மளோட சக்ஸஸில் நம்மளோட குழந்தையும் சேர்ந்து ஜாயின் பண்ணி ஒன்றா பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். குழந்தை இப்போ தான் பார்க்க போகிறான். அப்போயும் நீயே பாரு, அதுன்னு நல்லா இருக்கும்ல. அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜங்கை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இப்போ 3 பேர் வந்து நின்றுட்டுருக்கீங்க. குழந்தை வந்து அழகாக ஜங்கு கையில் முடிச்சு வேடிக்கை பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு வந்து குழந்தைய கையில் வந்து சிசரை கொடுத்து அவனும் பிடிச்சி உங்களையும் பிடிக்க வச்சு அதை கட் பண்ணி உள்ளே போகிறான். அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவன் லைஃப்பில் இந்த சக்ஸஸ் வந்தது எல்லாமே நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருப்பான், நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகணும், பட் என் ஒய்ஃபோட என் ஃபேமிலியோடு டெவலப் ஆகணும், தனியாக ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான். அதனால தான் உங்களை மேரேஜே பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் 2 பேர் சேர்ந்து டெவலப் ஆகிறது ஜங்குக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கும். அவன் எப்போவுமே சொல்லுவான், ஒவ்வொரு ப்ராஜெக்ட் வரப்பையும் நீங்கள் நானும் சேர்ந்து இந்த இடத்துல நிறைய பண்ணணும், நம்ம 2 பேராக இருக்கணும், நான் மட்டும் இருக்கக்கூடாது, நம்ம ஃபேமிலி ஜியான்ஸ் ஃபேமிலி அப்படி சொல்லி இருக்கணும் அப்படி சொல்லி அவன் எப்போவுமே சொல்லிட்டே இருப்பான். அந்த விஷயத்தை நிறைவேற்றிட்டான்னு நினைக்கும் போது ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பி. அதுக்கப்புறம் குழந்த காலில் வந்துட்டு அந்த ரெட் கலரில் ஒன்று வைப்பாங்களே, அதை வச்சு ஃபிங்கர் பிரிண்ட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாமே அங்கே இது பண்ணிவிட்டு அதை வந்துட்டு பெயிண்ட் பண்ண சொல்லிட்டான். அங்கே அதை அப்படி எப்போவுமே நிரந்தரமாக இருந்துகிட்டே இருக்கணும் என் கம்பெனிலன்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்கு வந்துட்டு அந்த கை காலில் பிரிண்டெல்லாம் எடுத்து அதெல்லாம் எடுத்து அவன் ரூமில் வைக்கிறான். நிறைய விஷயம் பண்ணுறான். உங்களுக்கும் அவ்வளோ ஹாப்பி. உங்கள் டேஸ் ரொம்ப ஹாப்பியாக ஜங்கு கூட அவ்வளோ ஒரு ரொம்ப சந்தோஷம், சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கீங்க. உங்கள் குழந்தை ரொம்ப பிளஸ்டு. ஏன்னா ஜங்குக்கு மாதிரி ஒரு அப்பா கிடைக்கிறது உங்களுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு தோணிடும். ஏன்னா உங்கள் அப்பா கிட்ட சின்ன சின்ன விஷயம் கேட்க கூட நீங்கள் பயப்படுவீங்க. அவர் கேஷுவலாக தான் இருப்பார், பட் உங்களுக்கு பயம் இருக்கும். ஆனால் உங்கள் பொண்ணு அப்படியே கிடையவே கிடையாது. அவள் என்னன்னாலும் அவங்க அப்பாட்ட கேட்கலாம். அவள் கேட்குறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி ஜங்க் பண்ணிடுவான். அதுதான் அவன். நீங்கள் நிறைய தடவை ஜங்க் சொல்லுவீங்க, உங்கள் குழந்தைய நம்ம பிறந்திருக்கலாம், எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கதை பார்க்கும்போதே. நீ பொண்டாட்டிடி, என்ன வேணாலும் செய்ய நான் இருக்கேன். அதனால மாமா அந்த குழந்த அப்பா அதெல்லாம் வேறு மாதிரி மாமா. எனக்கு இந்த பாசம் கிடைச்சிது, பட் இவ்வளோ கிடைக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் ஆகுறீங்க. உன் கண்ணே பெரிய கண்ணு போல். நீங்கள் வருஷம் சொல்கிறதுக்கிட்ட சிரிக்கிறீங்க. நிஜம்தானே? நீங்கள் வருஷியை பார்த்துட்டு, மேடம் நீங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க,
உங்கள் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இதே டைலாக்கு நீ சொல்லுவ. வாய்ப்பில்லை. ஏன் அப்படி சொல்லிட்டு விஷயம் பார்க்குறீங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு எங்கள் அப்பா லவோட எங்கள் அண்ணன் லவ் நிறைய கிடச்சிது. எங்கள் அண்ணன் லவ் அவளுக்கு தேங்க என்ன பண்ணாலும் பண்ண மாட்டான். பார்த்துட்டு அது என்னமோ உண்மை தான். ஜேகே வந்து அதை கேட்டு லைட்டாக சிரிக்கிறான். ஏன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க? வருஷம் உடனே உங்களை பார்த்துட்டு நீ சொன்னில நீ ஒன்று நினைக்கணும், அதாவது உன் பொண்ணு நினைக்கிறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி நீ செஞ்சிடற மாமான்னு. அதே விஷயந்தான் எங்கள் அண்ணன் நினைக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி போயிடுவான். அதான் அதான் எங்கள் அண்ணன். என்னதான் இருந்தாலும் எங்கள் அண்ணனோட ஃபர்ஸ்ட் பொண்ணு நான் தான். ஜங்கு சிரிச்சிட்டேன்னு அது என்னமோ உண்மை தான். ஏன்னா என் ஃபர்ஸ்ட் டைம் என் கையில் ஒரு குழந்தைய கொடுத்து நீ வளர்த்துக்கூட ஜங்குக்குன்னு சொன்னாங்க. நான் பார்த்து பார்த்து வளர்த்த என்னோட குழந்தை. என் பிள்ளை என்னதான் இருந்தாலும் என்னோட 2வது பிள்ளை தான். நீங்கள் ஜங்கு சொல்கிறத கேட்டு சிரிச்சிட்டு அப்போ உனக்கு தங்கச்சியே பிறந்திருக்கலாம்ல. பொண்டாட்டிடி நீ தங்கச்சியாக பிறக்கிற பிள்ளையாக பிறக்கிறேன் கம்முனு ரெடி. நீங்கள் ஜங்க் சொல்கிறத கேட்டு விழுந்து சிரிச்சிட்ருக்கீங்க. இப்போ வந்து நீங்களும் ஜங்க் வந்து மொட்டை மாடியில் உட்காந்துருக்கீங்க. கீழே வந்து குழந்தைங்களெல்லாம் அவங்களாம் பார்த்துட்ருக்காங்க. ஆமாம் என்னம்மா அப்படி சொல்லி ஜங்க் வந்து உங்களை பார்க்குறான். ஃபர்ஸ்ட் டைம் அந்த மணமேடையில் பார்த்தப்போ உன்னை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். பட் ரொம்ப பயந்தேன் தெரியுமா? எதுக்கு அப்படி சொல்லிட்டு ஜங்க் வந்து அவங்க சைட் திரும்பி உங்களை பார்த்து உட்கார்றான். என் லைஃப் என்ன போகுதுன்னு எனக்கு தெரியாது. நான் அதுக்கு முன்னாடி இந்த பையனை பார்த்ததே கிடையாது. மேரேஜ் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அவன் கை பிடிச்சி என்ன நம்பிக்கையில் நான் வந்தேன்லாம் தெரில. பட் வந்தேன். அவனும் என் கூட என் கை பிடிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். காலேஜ் சேர்த்து விட்டான். நான் ஒவ்வொரு நாள் நடக்கிறதெல்லாம் சொல்லும்போது சந்தோஷமாக கேட்டான். கோவப்பட்டிருக்கான். ஏன்னா பாய்ஸ் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது அவனுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகும். கோவப்பட்டிருக்கான். நானும் அவன் மேலே கோவப்பட்டிருக்கேன். வேணும்னு கோவப்பட வச்சான் என் அழகு பையன். ஜங்குக்கு நீ சொல்கிறத கேட்டு சிரிக்கிறான். அப்புறம் நான் ப்ரெக்னென்ட் ஆனேன். அது கூட அன்எக்ஸ்பெக்டட் தான். ஸ்டடீஸ் எல்லாம் தானே போச்சு. அம்மா நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். நான் தான் போய் தான் எக்ஸாம் எழுதுறேன்ல. ஆனாலும் காலேஜ் போய் படிக்கிறதுலாம் வேறு ஃபீல்டு. அம்மா சரி சொல்லு. எல்லாமே லைஃப்பில் நான் எது எனக்கு கிடைக்காதுன்னு நினச்சேன்னா எல்லாமே கிடச்சிது. இப்போ ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். செகண்ட் டிகிரி படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிகிரி படிக்கிறதே பெரிய விஷயமா நினச்சேன். நான் செகண்ட் டிகிரி படிக்கிறேன். ஆஃபீஸில் சிஓ இப்போ நானும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ எடுத்து பண்ணுற அளவுக்கு ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பையன் இவ்வளோ இது கொடுப்பான் அப்படிங்கிறது உங்ககிட்ட தான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நானும் தான் என் பொண்டாட்டி இவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்போது நானும் அவ்வளோ ஹாப்பியாக. அப்புறம் எங்கள் அம்மா அப்படி சொல்லிட்டு எங்கள் விஷயம் ஷங்குக்கு அப்படி சொல்லி ஷாக்கில் பார்க்குறீங்க. எங்கள் அம்மா சொல்லிட்டே இருக்காங்க, என்னோட லைஃப் அது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குடா எனக்கு பார்க்கும்போதே. நான் எது பண்ணணும்னு நினச்சி என்னால் பண்ண முடியாது. அவ்வளோதான் இப்போது இதான் லைஃப் அப்படி சொல்லி நான் போனணும். அந்த ஒவ்வொரு விஷயத்த நீ பண்ண வச்சு அழகு பார்க்குற. அம்மாவுக்கு அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நானும் இதே மாதிரி தான் ஒரு கிராமத்தில் பிறந்தேன் வளர்ந்தேன். உங்கள் அப்பா கல்யாணம் பண்ணேன். வீட்டில் இருக்கேன். சமைச்சு கொடுத்தேன். பிள்ளைய பெற்றுக்கிட்டேன். பிள்ளைய வளர்த்தேன். கட்டி கொடுத்தேன். அவ்வளோதான் ஒரு பொண்ணோட லைஃப்னு சொல்லி நான் நினச்சேன். பட் எல்லாமே இல்லை. இதை தாண்டி ஒரு உலகம் இருக்குன்னு என் கண் முன்னாடி நீ காட்டினது நீ தாண்டா. அவன் பொண்டாட்டி நீ அப்படி பார்த்துக்கிற, தாங்குற, படிக்க வைக்கிறவன், குழந்தையும் பார்த்துக்கிற, எல்லாமே பண்ணும்போது அம்மா வளர்ப்பு ரொம்ப கரெக்டுன்னு சொல்லி தோணுதுன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க தெரியுமா? அந்த விஷயத்தெல்லாம் எனக்கு எல்லாமே என் லைஃப்லேயே எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். நீங்கள் ஜங்கு சொல்கிறத கேட்டு சிரிச்சிட்டு எங்கள் அம்மாவும் சொன்னாங்க, உன்னோட லைஃப் பார்த்தா அம்மா இவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஆனால் நீ எல்லா லைஃப்லேயும் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி மாமா. என் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் நான் ஹீரோ. ஆமாம் என் புருஷன் எனக்கு மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு ஜங்கு கிட்ட எழுதி கிஸ் பண்ணுறீங்க. ஜங்குக்கும் பேக் கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் இறங்கி வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் குழந்தை கூட இருக்குது. அப்படியே உங்கள் டேஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஜங்குக்கு வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்பா என்னம்மா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து எந்திரிச்சு பார்க்குறான். அவன் பொண்ணு லேப்டாப் வச்சுக்கிட்டு இது பாருப்பா, இது நான் ஏபின்னு சொல்லி டைப் பண்ணலான்னு சொல்லி டைப் பண்ணிட்டு இருந்தேன். அண்ணா இது காணப்பா அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக கேட்குறான். இங்கே பாருங்கள், இதில் ஏபிசிடி ஆர்டராக இருக்காது. அப்புறம் ஜங்குக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து எப்படி டைப் பண்ணுறதுன்னு சொல்லி அப்படியே வந்துட்டு பொறுமையாக சொல்லி கொடுக்குறான். அவளும் வந்துட்டு அதை டைப் பண்ணிட்டு அப்போ ஸ்க்ரீனில் தெரியுது. ஆமாம் சி டாடி அம்மண்டி EF. ஜங்குக்கு வந்து அதை பார்த்து அழகாக சிரிச்சிட்டே வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கான். என்ன அப்பாவும் பொண்ணு காலையில் ஏபிசிடி படிக்கிறீங்க. என் பொண்ணையும் உன்னே மாதிரி சிஓ ஆக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி கொஞ்சமாக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். ஓ இப்போ இந்த டைப்பிங் ஸ்கில் ஆமாண்டி எடுத்துகிட்டு ஜங்குக்கு வந்து பார்த்து சிரிச்சிட்ருக்கான். சரிடி என் தங்கம், நீ ஆசைப்பட்டதெல்லாம் அந்த உலகத்தில் நடக்கும். எல்லாம் உங்கள் அப்பா நடத்தி வைப்பார். ஸோ நீ அழகாக கற்றுக்கடா. ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு ஆமாம் சீக்கிரமாக ஒரு பையன் பெற்று கொடுத்தினா அவனே இன்னொரு கம்பெனி கட்டி சிஓ ஆக்கிட்டு வேலையை முடிச்சிருவேன்ல. கம்முன்னு இருமாம்மா,
பெத்துக்குறி எடுத்து ஜங்கிட்ட இழுக்கிறான். அம்மா பெத்துக்குடிடி, நீங்கள் உங்கள் பொண்ணை பார்த்துட்டு பாரு இவளுக்கு வாயை ரொம்ப செல்லம் கொடுத்துட்டோம் மாமா. அவ்வளோலாம் கொடுக்கல, நீ கொஞ்சம் தான் கொடுத்த. கம்முனிருடா. ஆமாம் கம்முனிருடா. ஐயோ, இவன் முன்னாடி எதுவும் பேசக்கூடாது அப்படி சொல்லிட்டு 2 பேரும் இருந்துச்சு ஓடியே போயிட்டீங்க. அவள் சிரிச்சிட்டே வந்துட்டு அவள் சும்மா விளையாண்டுட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட் வந்து முடியுது. இந்த ஒன் ஷாட் வந்து 3 பாட்டாக நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ அதில் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வாய்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத சொன்னதே எனக்கு தெரியும். ஸோ மறக்காமல் எல்லோரும் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஏதோ ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. பை, லவ் யூ.